தான் ரெண்டும் ஒண்ணுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதானே. அது அவங்க தப்புனே பேசலைங்க. யாரு இங்க உங்களுக்கு உத்தமே புரியுதா? கிடையாது. உங்களுக்கு அது கிடையாது. அது கிடையாது. இங்க பாருங்க. அவங்க தப்புனே பேசல. நீங்க ஒருத்தர் தான் தப்புன்னு பேசிட்டீங்க. தப்புன்னு பேசுவாங்க அது கேட்கணும். சரியா? நான் வாங்கினது தப்புன்ற, நீ வாங்கினது இல்ல மட்டும் ப்ரோ, கேட்கணும். அவ்வளவுதான். நான் வந்தா அவங்க இன்னைக்கு நான் வரைக்கும் வந்தா நீங்க சொல்லு. மாற்றம் நடக்கும்னு சொல்றீங்க. அதுதான் நடக்குது. நான் வந்தா மாற்றம் நடக்கும். நடக்குதுல்ல. நான் வந்தா மாற்றம் நடக்கும்னு நீங்க அதுதாங்க சொல்றீங்க. நடக்குது. ஆனா நீங்களும் அதைத்தான் பண்றீங்கன்னு என்ன தான் நானும் என்ன சொல்றேன். பண்ணிட்டாங்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க? இப்பதானே சொன்னீங்க. இப்போ 5000 வாங்கினா அதை இல்ல இல்ல 10,000 வாங்குறான்னு. மாற்றம் ஏங்க அது நடக்கும் அவங்க இல்லங்க. அவங்க தப்புனே நம்பிக்கை சொல்லுங்க. இங்க இருந்ததுன்னா இந்த பாருங்க. மாதிரி எல்லாம் அவங்க தப்புனே சொல்லுங்க. அவங்க வந்து 5000 கோடி வாங்கிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கிட்டாங்க. ஓகே. அவங்க அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கேன். அது சரின்னு சொல்றாங்க அவங்க. நீங்க தான் தப்புன்னு பேசுறீங்க. நீங்க ஏன்டா வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா, அவன் வாங்கியிருக்கான்ல. ஏங்க நான் வந்து அது தப்புனே சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அது லீகலா வாங்கின பணம் நாங்க சொல்லிருக்கேன். இல்ல நீங்க இல்ல தான் தப்புன்னு கார்த்திக் ப்ரோ, பேசுறீங்க. அப்புறம் அதுல ஏன் நீ அதுல ஒரு வாங்கன்னு கேட்டா, மேட்டர் இருக்கு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நீங்க பணம் வாங்குறதெல்லாம் வந்து பேங்க்ல தானே வருது, யாரும் மறைமுகமா வாங்கலையன்ற ஒரே பாயிண்டே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் அதான் சொல்றீங்க, விக்னேஷ் ஆமாங்க. அதான் சொல்றாப்ல. அதுல ஆமா. ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னா, நீங்க வந்து நிறைய விதிமுறைகள் அவங்க மாத்திருக்காங்க. ஒண்ணு பணம் கொடுக்குறாங்க, அதுதாங்க அது யாரு நானும் என்னன்னு சொல்றேன். தெரியாதுன்றத விஷயத்தை அதுதாங்க விட்டு. இல்ல இல்ல அதுதாங்க இல்ல இல்ல நானும் ப்ரோ, சொல்றேன். இப்போ இதுல காங்கிரஸ்க்கு இல்ல இல்ல இதுல நீங்க அவங்களுக்கு தப்புன்றீங்கல்ல. கார்த்திக் ப்ரோ, நீங்க கார்த்திக் ப்ரோ, தப்புன்றீங்க இல்லையா? எஸ்பிஐ வந்து தப்புன்னு இப்ப நீங்க பாருங்க. காங்கிரஸ்க்கோ இல்ல ப்ரோ, இந்த இல்ல ப்ரோ, ஒரே ஒரு எலக்ட்ரோல் பாயிண்ட் பாண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். வர்றதுக்கு நீங்க முன்னாடி சொல்றீங்கல்ல அதுதாங்க 8000 கோடி. அதுதாங்க நான் சொல்றேன். அதுதாங்க நானும் சொல்றேன். நீங்க தப்புன்றீங்க. சரியா? நீங்க ஏன் காசு வாங்குனீங்க? அதுதான் ப்ரோ அது சொல்றேன். டிஎம்கே அதுதான் கேட்க ராகுல் இல்ல வேண்டியது இல்ல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ராகுல் வந்து அதுதான் ட்வீட்டே சொல்றேன். இது போடுறாரு. ஏற்கனவே இருந்த ட்வீட்டே நடைமுறை போடுறாரு. தான். அது யாராச்சும் இல்ல ஊத்தி ஒரு இல்லைங்க. நிமிஷம். விட்டாங்கன்னா கேளுங்க. ராகுல் ரியோ, காந்தி இது ட்வீட்டே ஏற்கனவே இருந்த போடுறாரு. நடைமுறை தான். அவர் ஏற்கனவே இருந்த நடைமுறை தான் தப்புன்றாரு. அப்புறம் ஏன் காசு வாங்கினாரு 1000 கோடி? கார்த்திக் ப்ரோ, இது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான். இது புரியுதுங்களா? அத வைபர் வந்து வைபர் சிறு சிறு வைபர் திருத்தம் பண்ணி நீங்க பணம் வாங்குறீங்க. அதுல வைபர் நிறைய இருங்க மாற்றம் வைபர். கொண்டு வந்து என்ன இருங்க பண்ணிட்டீங்கன்னா, இருங்க இருங்க நான் சொல்றேன். எதிர்க்கட்சியை வளர விடாத மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. வைபர் அதுல நான் என்ன சொல்றேன். காங்கிரஸ்க்கு அதுதாங்க யாராவது நான் இருங்க வைபர் நான் காங்கிரஸ் சொல்றேன். யாராவது எந்த நான் சொல்றேன். நிறுவனமாவது பணம் இப்ப இந்த கொடுத்ததுன்னா அந்த அந்த 5000 கோடி நிறுவனத்தை வச்சு வந்து உங்களால இல்லைங்க. ஒரு டார்கெட் நிமிஷம் பண்ண இருங்க, ஒரு முடியும். நிமிஷம் இருங்க. 5000 கோடி வச்சு தமிழ்நாடு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியுமா? 5000மா? 8000 கோடிக்கு மேல ப்ரோ. இப்ப சரி அவங்கள்ட்ட ஓகே. பேங்க் பேலன்ஸ் 10,000 5000 கோடி இருக்கு. 10 இப்ப இருக்கு. இப்ப 10,000 பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோ. 5000 கோடி இருக்கு. ரவுண்டா 10,000 வச்சுக்கோ. சரி 10,000 ஓகே. வச்சுக்கோ. 10,000 கோடி வச்சு தமிழ்நாடு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? திமுக எவ்வளவு செலவு பண்ணோம்? ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் சொல்லுங்க. ஒரு எம்பி தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணோம்? இவ்வளவு ப்ரோ பண்ணா அப்ப இல்ல கடைசியில இல்ல இல்ல ஊழல் இல்ல பண்றது இல்ல அவங்க கார்த்தி தானே ப்ரோ, ப்ரோ எவ்வளவு செலவு பண்ணணும்? ஏங்க பண்றாங்க. செலவு எவ்வளவு இல்ல இல்ல பண்ணணும்னு சொல்லுங்க. செலவு எவ்வளவு எவ்வளவு பண்ணணும்னு பண்றதுன்றதை விட சொல்லுங்க. இங்க ஈக்குவலா எவ்வளவு பண்ணணும்னு யாரையும் இல்ல சொல்லுங்க. இல்ல ஏங்க காங்கிரஸ்க்கும் அந்த ஐயோ. அந்த வழியை விடலன்னு சொல்றேன். காங்கிரஸும் அந்த மாதிரியான நான் வழியை கேட்டது ஃபண்ட் நான் பெறதுக்கான கேட்டதுக்கு பதில் வழியை சொல்லுங்க. நான் முடக்கிட்டாங்கன்னு சொல்றேன் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ப்ரோ. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு எம்பி நீங்களே எலெக்ஷன் சொல்லுங்க, இந்தியா எவ்வளவு புறா ஆகும் ஒரு இல்ல நீங்களே இல்ல சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, இந்தியா புறா சொல்லுங்க. ஒரு கட்சியை நடத்துறதுக்கு நிறைய பணம் தெரியல செலவாகும். யாரையும் அதெல்லாம் தெரியுதுன்னு ரைட்டு. பார்ப்போம். சரி ஆனா அது அது ஓகே. மத்த எதிர்கட்சி. எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. எத்தனை சொல்லுங்க. லட்சம்? ரியோ 98 லட்சமா? எத்தனை கோடி ஆகும் நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்றேன்றீங்க, 18 நீங்களே லட்சமா சொல்லுங்க. 98 லட்சமா? சொல்லுங்க. 95 லட்சம் செலவு பண்ணோம். ஓகேவா? 40 தொகுதிக்கு சேர்த்து நீங்க செலவு பண்ணா கூட 40 கோடி செலவு பண்ண முடியாது. இங்க நீங்க இதை ஒரு பிரச்சனையா பேசிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. ப்ரோ 500 கோடி இது அக்கௌண்ட்ல அபிஷியலா நீங்க 5000 கோடி கணக்கு வச்சிருக்கான். காட்டுறதுதான் ப்ரோ. இது 5000 நீங்க கோடி அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்ல இருக்கிறத கணக்கு தாங்க காட்ட முடியும். என்னையே பேசிட்டு இருக்க நீ? ஐயோ 5000 கோடி ப்ரோ, அக்கௌண்ட்ல வச்சிருக்கான். 5000 கோடி அக்கௌண்ட் வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு ப்ரோ 5000 கோடி அந்த காசு? வச்சிருந்தா கூட 5000 கோடி வச்சிருந்தா கூட அப்புறம் செலவு எதுக்கு பண்ண அந்த முடியாது. காசு? 500 கோடி மட்டும்தான் எதுக்கு அந்த செலவு. இல்ல இல்ல நீங்க இதுக்காக அது மட்டும் செலவு பண்ண டொனேஷனு. மாட்டாங்கங்க. இப்ப பாஜக இதுக்கு இப்ப மட்டும் செலவு பண்ண அறிவாலயம் மாட்டாங்க. இருக்குல்ல. எப்படி ஆமா தேர்தல் ப்ரோ? சமயத்துல மட்டும்தான் அந்த ஆமா. செலவு. எப்படி கட்சி சரி. செலவு ஒரு இருக்கு. கட்சிக்கு இதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு நிறைய டொனேஷன் செலவு வருதா இருக்குல்ல. ப்ரோ? என்ன ப்ரோ இதெல்லாம்? அறிவாலயத்துறை அறிவாலயத்துறை சொத்து மதிப்பு என்ன? இப்ப இந்த எலெக்ஷன் நடந்துச்சுல. இப்போ ஒரு இது நடந்துச்சுல, இளைஞரணி மாநாடு. இது அதுல வந்து ஸ்டேஜ்ல சொன்னாரு 59 கோடி ரூபா வந்து கலெக்ட் ஆயிருக்கு இந்த மாநாட்டுக்கு. உதயநிதி சொன்னாரு. ஒரு மாநாட்டுக்கு ஆமா ஆமா. 60 கோடி ரூபா செலவு பண்றீங்க நீங்க. நீங்க ஏன் சும்மா 5000 கோடி வச்சிருக்காங்க 1000 கோடி இதே பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. நீங்க மாநாட்டுக்கே 60 கோடி செலவு இல்ல பண்றீங்க. இல்ல அது வச்சுக்கிறதுல தப்பு அப்புறம் இல்ல. ஒரு நிமிஷம் ஒரே பாயிண்ட். வச்சுக்கிறது பணம்ன்றது இங்க தப்பு இல்ல. பிரச்சனையே இல்ல இல்ல கிடையாது. வைபர் இரு, ஒண்ணு நான் சொல்றேன் ப்ரோ. புரிஞ்சுக்கோ. வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. 5000 கோடி இல்ல 10,000 கோடி கூட வச்சுங்க. ஆனா அதே அவங்களோட பணம்ன்றது ஒரு பிரச்சனையே எதிர்கட்சியான இல்ல. காங்கிரஸ் எவ்வளவு தெரியுமா வச்சிருக்கு? 500 கோடி. 5000 எங்க இருக்கு? 500 எங்க இருக்கு? ஆமா. இது நீங்க சரி என்ன ஓகே. இந்த பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரோல் பாண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் 2014 ஜெயிச்சாங்க காங்கிரஸ் அவங்க. கார்த்தி ப்ரோ, இப்ப இருக்கிற அப்ப பேலன்ஸ் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியா இருந்துச்சு. இப்ப இருக்கிற இல்ல பேலன்ஸ் சரி வந்து அப்ப காங்கிரஸ் தான் இல்ல 10 ப்ரோ, வருஷம் 10 எலக்ட்ரல் வருஷம் பாண்ட் ஆளு. வர்றதுக்கு முன்னாடி யாரு என்ன பணம் கொடுக்குறான்னு 20,000க்கு மேல நீ ஒரு கட்சிக்கு நீ கொடுக்குற டொனேஷன் பண்றனால உன் பேர்ல இருந்து எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகுது.
ஆனா இங்க அப்படி இல்ல ஏங்க இல்ல ரியோ அதானே இங்க ரியோ ரியோ கொஸ்டின். உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? இல்ல இப்பயே ரெக்கார்ட் இருங்க ஆகுது. வைபர் ப்ரோ, ஒரு இல்ல நிமிஷம் ப்ரோ ப்ரோ, உங்ககிட்ட நான் பேசுறேன். விக்னேஷ் ப்ரோ இல்லங்க இப்பயே ரெக்கார்ட் ஒரே ஆகுது. நிமிஷம், ஒரே பட் நிமிஷம் என்னன்னா வைபர். இவங்க என்னன்னா அதை ஒரே லிமிட்டை நிமிஷம் எடுத்துட்டாங்க. வைபர், நான் பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம் ரியோ, நீங்க சொல்லுங்க. லிமிட்டே இல்லாம இருக்கு ப்ரோ இது. எலக்டோரல் பாண்ட்னா என்ன? 2017க்கு முன்னாடி எலக்ட்ரல் பாண்ட் ரூல் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, அதுக்கு மட்டும் வித்தியாசம் மட்டும் சொல்லுங்களேன். முன்னாடி வந்துட்டு ஒரு அப்படியே லிமிட் இருந்துச்சு. அந்த அப்படியே அது அப்படியே தெரிஞ்ச மாத்தி அது விட்டுறீங்க. தெரிஞ்ச நியாயம். ஏங்க அது தெரிஞ்சா தெரிஞ்ச பேசுறீங்க, நாங்க வந்து தெரிஞ்சுது. இப்போ இன்னும் வந்து நீங்க ராகுல் காந்தி 2026ல பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கோம். விஜய் 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 நாக்கு ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருங்க எல்லாம் நான் இருங்க பேசல. நீங்க ரியோ இருங்க ரியோ, 2026ல விஜயனாக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன, என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ இவர் வைபர் சொன்னார் பாத்தீங்களா, எலக்ட்ரல் பாண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கணக்கு காட்டணும். ரெண்டு பார்ட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு நீங்களும் நானும் வந்து பார்ட்டிஸ்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கனாக்கா, நீங்க ஒரு பாண்ட் பேப்பர்ல அக்ரிமெண்ட் போடுவீங்க. இந்த மாதிரி நான் வந்து விக்னேஷ்க்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட். அது வந்து கணக்குல வரும் எல்லாமே. 5,000 கோடி பிஜேபி வச்சிருக்கிறது எல்லாமே கணக்குல வரும். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு 900 கோடி வச்சிருக்காங்க, 900 crores வச்சிருக்காங்க, அதுவும் கணக்குல வரும். டிஎம்சி வந்து ஒரே ஒரு ஸ்டேட் ரூல் பண்ணுது. கணக்குல தான் ப்ரோ வரும். ஆனா அது ஓபனா இல்ல. சொல்லி முடிச்சு அதுக்கு முன்னாடி ஓபனா இருந்துச்சு, அது ஓபனா இல்ல. இப்ப அதுதானே அதுக்கு முன்னாடி ஓபன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல ரியோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஓபனா கிடையாது. அதுதான் பிரச்சனை. அது சொல்ல வரேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்ட்டு. இப்போ இந்த ரூல் ஓபனாவே கிடையாது. நீங்க சும்மா இத காசு வாங்கிக்கலாம், யார்ட்டனாலும் வாங்கிக்கலாம், அப்படிதான். அன்லிமிட்டெட் டொனேஷன்ஸ் फ्रॉम ஃபாரின் நேஷன்ஸ். இல்ல அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அது இப்ப எடுத்துட்டாங்க, ஓகேவா? ப்ரோ இதான் ப்ரோ, இவங்க கொஞ்சம் கூட ரிசர்ச் இல்ல அப்புறம் ஏன் இல்ல ரியோ ஒரே பாயிண்ட் கார்த்தி ப்ரோ, அது பிரச்சனை இல்ல. அதுக்கு பதில் சரி சொல்றேன். ஓகே ஒரு நிமிஷம் விக்னேஷ், ஒரே நிமிஷம். அந்த 5000 கோடி வச்சு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியுமா? 10,000 கோடியா? சரி ஓகே, வைபர் நான் ஒரு ஆன்சர் 10,000 கோடி வச்சு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும். கார்த்தி ப்ரோ அதே தான் கேக்குறேன். வேற 500 கோடி வச்சு காங்கிரஸால என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. உங்க கட்சியை நம்ம யாரும் இந்தியா பூரா இருக்கிற ஒரு கட்சியால உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நிதியையும் முடக்கிட்டு பணம் வர விடாத பண்ணிட்டு இப்ப இந்த நீங்க சொல்றீங்களா எலக்ட்ரான் பாண்ட், இதனால என்ன பண்ணாங்கன்னா எதிர்கட்சிக்கு வர பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுவாங்க. எதிர்கட்சி என்ன தெரியுமா பண்றாங்க? எஸ்பிஐக்கு தெரியும். 2014 என்ன பண்ணீங்க? 2014 என்ன பண்ணீங்க? இந்த திட்டத்தால என்ன நடந்ததுன்னா 10 வருஷம் இல்லங்க, 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்கல்ல. 2014 என்ன பண்ணீங்க? இல்ல ப்ரோ, இந்த திட்டத்தால என்ன நடந்திருக்குன்னு ஒரே ஒரு பாயிண்ட் 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தாங்க வந்தீங்க. ஆமா ப்ரோ, அப்பயே இருந்தது ப்ரோ, அப்பயே இருந்தது. இது மொரட்டு முட்டை கொடுக்க கூடாது வைபர். நான் கேக்குறது ஒரு 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க. கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம். 2004 ல இருந்து 2014 வரைக்கும் நம்ம பொதுவான நீங்க கூட பேசுறீங்க காங்கிரஸ் வந்து வேஸ்ட் இப்ப வளர மாட்டேங்குது. நீங்க தோக்கறதுக்கே காரணம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஏன் தோத்தேன்னு தெரியுமா? நான் ஏன் தோத்தேன்னு தெரியுமா? நான் ஏன் தோத்தேன்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல ஏங்க அவங்க வந்து மக்களுக்கு கணக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதாங்க சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வேண்டாம், மக்களுக்கு கணக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல அது மட்டும் சொல்லல ப்ரோ. வேற என்ன சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்க? ஒரே நிமிஷம். வேற என்ன சொன்னாங்க ப்ரோ? அதாவது இப்போ பிஜேபிக்கு எழுத்தாப்புல இருக்க ஒரு எதிர்கட்சி வந்து அவங்களும் ஒரு இந்தியா பூரா இருக்காங்க. அவங்களாலயும் வந்து இங்க நிதி இல்லாம ஒரு கட்சி வளர வைக்க முடியாது. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு தேசிய கட்சி தானங்க, அது தேசிய கட்சி தானே, அவங்களும் ஒரு போட்டியில இருக்காங்கன்னா சரி ஓகே. இதெல்லாம் இவ்வளவு விளக்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, இதுல சொன்னாங்க ப்ரோ, இதெல்லாம் சொன்னாங்க. என்னன்னா இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்கறாங்கன்னா காங்கிரஸ் கோர்ட்ல சொன்னது மட்டும் சொல்லுங்க சார். அதுதான் ப்ரோ எஸ்பிஐக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். அப்போ காங்கிரஸ்க்கு ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் வந்து பணம் கொடுக்குதுன்னா சொன்னதை மட்டும் சொல்லுங்க சார். அதான் ப்ரோ, அந்த நிறுவனத்தை இவங்க டார்கெட் பண்ண முடியும்ன்றத கோர்ட்ல சொல்லிருக்காங்க. வைபர் பத்தையா போய் சொல்றீங்க ப்ரோ, சொல்லிருக்காங்க ப்ரோ. நான் சொல்றேன் நீ காங்கிரஸ்க்கு பணம் கொடுக்கறியா? ஓகே உன்னை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மிரட்ட முடியும். நான் சொல்றேன். சரி 1000 கோடி கொடுத்த உடனே என்ன மிரட்டினாங்களா? அது வரைக்கும் நீ அக்யூஸ் பண்ணிருக்கணும்ல இந்த 5 வருஷத்துல. அது ஏன் பண்ணல நீங்க? 1000 கோடி கொடுத்த உடனே ஏதோ ஒரு காங்கிரஸ் 1000 கோடி, டிஎம்சி 1000 கோடி, அதெல்லாம் என்ன கணக்கு? திமுக 500 கோடி ப்ரோ. அவ்வளவு சும்மா எடுத்து போய் பாருங்க ப்ரோ. சும்மா அப்படியே உருட்டாதீங்க ப்ரோ. திமுக நீங்க எடுத்து போய் பாருங்க. திமுக 500 கோடி கொடுத்திருக்காங்க. நான் இப்ப எடுத்து போட்டேன்னா என்ன சொல்றீங்க? உங்க ட்விட்டர் கொட்டியா தெரியாம தம்பி திமுக அதோடு காங்கிரஸ் விடு. காங்கிரஸ் ஆல் இந்தியா கட்சி.
திமுக ஆமா 500 கோடி டிஎம்கே தெரியுமா உனக்கு? வாங்கியிருக்கு 400 500 தானே வாங்கியிருக்கீங்க 1000 சொல்லிட்டு இருக்கீங்க அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க திமுக 500 ரியோ தான். ரியோ ஐயா, ரியோ ஒரு நிமிஷம் திமுக தமிழ்நாட்டுல இருக்க கட்சி 500 வாங்கலாம். ஆனா ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்க கட்சி வந்து வாங்கினது ப்ரோ வந்து இது தெரியுமா? ஏற்கனவே அவன் இருந்த பண்ணா தப்பு அது ரியோ 2 அவன் பண்ணா வருஷம் தான் தப்பு ஆட்சியில இல்ல இருந்தாங்க. இல்ல இல்ல நீங்க நீங்க பேசிட்டு ஆட்சிக்கு இருக்கீங்க வந்து ரியோ 3 ரியோ வருஷம் ரியோ ஆச்சு. தப்புதான்ற மாதிரி நீங்க பேசிட்டு வைபர் இருக்கீங்க. ஒரு நிமிஷம் வைபர் ஒரே நிமிஷம் வைபர் ரியோ ப்ளீஸ் ரியோ இல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க மட்டும் சொல்றேன் ஆட்சிக்கு உங்ககிட்ட. வந்து இல்ல ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரே ஸ்டேட்ல ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு 500 கோடி வாங்குனீங்க. அவங்க வந்து 15 ஸ்டேட்டுக்கு மேல ஆட்சியில இருக்காங்க. ஆல் இந்தியால 10 வருஷமா ரூலிங்ல இருக்காங்க. அவங்க வாங்குறது உங்களுக்கு பிரச்சனை. ஆனா இவங்க 3 வருஷத்துல 500 கோடி ஒரே ஒரு ஸ்டேட்ல இருந்து வாங்குனது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதானே? ஐயோ, கார்த்திக் ப்ரோ அதான் ப்ரோ ஏதாவது ரியோ ரியோ ஒரு நிமிஷம் அவங்க இப்போ டிஎம்கே வாங்குனது கூட தப்பு கிடையாது ரியோ சரிங்களா எல்லாமே வந்து அக்கௌண்ட் தப்புனே ஆ. எல்லாமே சொல்லுங்க. அக்கௌண்ட் ஓகேங்களா தப்புனே சொல்ல நீங்க நானும் தப்புனே தப்புன்னு இதுல ஒரு சொல்லலாம் ப்ராப்ளம் சொல்றேன். சொல்றேன். இருக்கு எப்படி அவ்வளவு இதுல ஒரு காசு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தான் நான் இருக்கு இதுல ஒரு கேக்குறேன். ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் சரிங்களா புரியுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இது வந்து ஆர்டிஏ இப்போ நீங்க ஆர்டிஏ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கேக்கு யாரு கொடுக்குறா காசு பிஜேபிக்கு யாரு கொடுக்குறா காசுன்னு சொல்றானாக்கா ஆர்டிஏ செல்லாது இந்த 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 எலக்ட்ரல் பாண்டுக்கு அது வந்து தப்பான விஷயம். ஆமா ஆமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ஆமா ஒரு ஒரு குடிமகன் ஒரு ஆமா சிட்டிசன் வந்து கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஆர்டிஏ போட்டு கரெக்ட். வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காத மாதிரி நீங்க ஒரு லா பண்ணிருக்கீங்க அது வந்து இல்லீகல். இதை ஆமா கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி ஆமா சொல்லிருக்கு சரிங்களா இதுதான் வந்து இன்னும் அதத்தான் 2 பாயிண்ட் விட்டுட்டீங்க விக்னேஷ் ப்ரோ. இன்னும் 2 பாயிண்ட் சொல்லுங்க வசதியா சொல்லுங்க விட்டுட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க இவங்க வந்து அந்த லிமிட் இருந்ததுல இப்ப 7.58 10% இருந்ததுல ஒரு நிறுவனம் வந்து தன்னோட லாபத்துல 10% தான் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு லிமிட் இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு நிறுவனம் இருக்கோ இல்லையோ நீ எதுவோ என்னமோ வெளிநாட்டுல இருந்து நீ எங்க வேணா ஒரு ஒரு 4 ரூம்ல இருந்துட்டு கூட பணம் அனுப்பலாம். நீ உனக்கு லாபம் எவ்வளவு வருது நஷ்டம் எவ்வளவு வருது நீ எந்த கணக்கும் காட்ட தேவையில்லை. நான் உங்க பேரை வெளியில சொல்ல வைபர் மாட்டேன். வைபர் 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 அந்த வைபர் பணம் அனுப்புறது வைபர் அக்கௌண்டா என்ன வைபர் பண்ணா ரொம்ப ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப பேசாதீங்க வைபர். இப்ப இந்த குஜராத்ல நேற்று வந்து 3000 கோடி ட்ரக் பிடிச்சாங்கன்னு கலைஞர் நியூஸ் இருக்கு இல்லையா, கலைஞர் செய்தியில அதுல நியூஸ் எடுத்து போட்டு விட்டானுங்க. கடைசியா பார்த்தா அந்த ட்ரக் வந்து தமிழ்நாட்டுக்கான். அது இன்னைக்கு நியூஸ்ல அது வந்து அதுக்கப்புறம் வந்து பேச முடியாம திக்கி திணறி வந்து வாயடிச்சு போயிட்டானுங்க. சரியா, அந்த மாதிரி ஆயிர போதுங்க. அவங்க 13ஆம் தேதி கணக்கு கொடுத்துருவாங்க. சரியா, நீங்க கணக்கு கொடுப்பீங்களே அந்த கணக்கு வச்சுட்டு உங்களை Bro, அடிச்சிட அது போறாங்க. வந்து அதனால ஸ்டேட் பேங்க் ரொம்ப தானே கொடுக்க பேசுறாங்க. சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கேட்கல இல்ல ஸ்டேட் அத பேங்க் வந்துட்டு யார் அத யார் என்ன இது கொடுப்பாங்கல்ல பண்ணிருக்காங்க அது அப்படின்னு கொடுப்பாங்கல்ல அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்து போடுவாங்கல்ல, ப்ரோ எல்லாரும் போடுவாங்கல்ல. கார்த்தி ப்ரோ இல்ல நீங்க எல்லாருக்கும் நீங்க போடதான் இவ்வளவு நாள் போறாங்க. பேசிட்டு நான் இருக்கீங்களே என்ன போடும்போது காங்கிரஸ் எல்லாம் தெரிஞ்சிட என்னங்க போதில்ல இனிமே இல்லைங்க யாரு வளர கொடுத்தாங்கன்னு. மாட்டேதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆரம்ப புள்ளியே இந்த 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 மேட்டர் தான், ஏங்க இந்த திட்டம் வைபர் தான் ப்ரோ. வைபர் ப்ரோ இந்த வைபர் ப்ரோ திட்டம் ஒரே ஒரு ஒண்ணுதான் கொஸ்டின் காங்கிரஸ் ஏன் எதிர்கட்சியே வளரல? வந்து முடக்க முடியும் ப்ரோ இந்த இல்ல திட்டத்தால. இல்ல வைபர் ப்ரோ வைபர் ஒரு நிமிஷம் இருங்களேன் உங்களால வளரவே வைக்க முடியாத வைபர் ப்ரோ ஒரு மாதிரி நிமிஷம் பண்ண இருங்க முடியும். ஒரே நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா இவங்க காங்கிரஸ் இல்ல கிட்ட இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல எதுக்கு இதை நான் ஒரே திருத்துனாங்க அதை ஒரே ஒரு மட்டும் இது சொல்லுங்க. மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் 2018 இந்த சட்டத்தை ஒரே ஒரு இது திருத்துறதுக்கான மட்டும் என்ன சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இவ்வளவு வந்து நீங்க சொல்றீங்க ஓகே நான் ஒரு ஒரு ஒரு- ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க வளரமா பண்றாங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல இப்போ வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. உங்க ராகுல் காந்தி எங்க இருக்காரு இப்போ கண்ட்ரில இருக்காரு அவரு எங்க இருக்காரு தெரியுமா? ஏன் அவர் யாத்திரை தானே போயிட்டு இருக்காப்ல. அது தெரியல ஃபாலோ ஆமா பண்ணலையா? அதெல்லாம் கிடையாது இருக்காரு. கிடையாது அவர் இங்கிலாந்துல இருக்காரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போயிட்டு இந்தியா பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏன் எப்ப இல்ல போனாரு? இப்ப போனா என்ன அதெல்லாம் ப்ரோ, ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ அதெல்லாம் ஃபாலோ போனா பண்ணுங்க. என்ன ப்ரோ, போனா போனா என்ன தப்பு இல்ல கேக்குறேன். போனா என்னன்னு கேட்க தப்பு இல்ல. இப்போ ப்ரோ போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தானே பேச பேசட்டும் இல்ல போயிருக்காரு. இல்ல bro. இதுல என்ன நீங்க தப்பு தப்பா இருக்கு? புரிஞ்சுக்கிறீங்க கார்த்தி ப்ரோ. புரிய நான் இது வந்து என்ன மாட்டேங்குது. தெரியுமா, எதிர்க்கட்சியே இருங்க இல்லாத வைபர் நான் அரசாங்கம் பேசி மாதிரி ஒண்ணு கொண்டு முடிச்சிடுறேன். போறாங்க. உங்களுக்கு இல்ல புரியுதுங்களா? வைபர் நான் பேசி ஓ முடிச்சிடுறேன். இல்ல 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 ஒரு நிமிஷம். இது நான் இந்த சொல்லி திட்டத்தால முடிக்கிறேன் நான் பாயிண்ட் இல்லங்க இந்த ஒரே பாயிண்ட் நிமிஷங்க. முடிச்சிடுறேன் நீங்க இத அதுக்கப்புறம் பேசுங்க. ஒரே நிமிஷம் இதை 2018 கொண்டு வராங்க. நீங்க 2020 அந்த கணக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோடி அந்த 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 தேர்தல செலவு பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. 2020 கணக்குல பார்க்கும்போது தான் தெரியுது. அப்போ இந்த திட்டத்தை கரெக்டா அந்த தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை அவங்க மட்டும் நல்லா பலன் அடைஞ்சிட்டு இப்ப அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்துல எதிர்கட்சிகள் 2018 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துச்சுல, அது 4 ஸ்டேட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. நான் சொல்றது ஏன் ஜெயிச்சாங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தல் ப்ரோ. அதுக்கு முன்னாடி அழகா கொண்டு வந்து 2019 நல்ல வெற்றி அந்த பெற்று, அந்த 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 எலெக்ஷன் டிசம்பர்ல அதாவது நடந்துச்சு. 2019 செலவு பார்லிமெண்ட் பண்ணது எலெக்ஷன் மேல 2020 நடந்துச்சு. கணக்கு காட்டியிருக்காங்க. அதுல போய் பாருங்க லிஸ்ட்ல. அதான் ப்ரோ ஆளுங்கட்சிக்கு தான் ப்ரோ எல்லா என்னத்தையா பிசினஸ் உலகிட்டு காசு இருக்காதிய கொடுப்பானுங்க. எதிர்கட்சிக்கு ஏதாவது எப்படி உலகிட்டு தருவானுங்க? இருக்காத தெரிஞ்சே பேச தெரியலாம் பேசாத விட்டுரு. 18 டிசம்பர்ல நடந்தது. இப்ப இந்த டிசம்பர்ல நடந்துச்சுல்ல 4 ஸ்டேட் எலெக்ஷன், ப்ரோ அதே நான் அதை மாதிரிதான் சொல்லல அப்பயும் ப்ரோ. 2018 அவங்க எலெக்ஷன் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு யூஸ் 2018 பண்ணிக்கிட்டாங்கன்னு நடந்துச்சு. சொல்றேன். நாடாளுமன்ற அந்த தேர்தலுக்கு இந்த 5 திட்டத்தை மாசத்துல யூஸ் பண்ணிட்டாங்களா? 5 மாசத்துல சட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? என்ன ப்ரோ எதையாவது 2020 அடிச்சு கணக்கு விட்டு சும்மா காமிச்சிருக்காங்க உலகிட்டு ப்ரோ. இருக்காதயா? 2020 கணக்கு காமிச்சிருக்காங்க. வைபர் 2019 இவ்வளவு வாங்கியிருக்கோம்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. அதை போய் பாருங்க. வைபர்
அது எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. 2017 ஃபினான்ஷியல் இயர்ல எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க வைபர். ஸோ 2017ல கொண்டு வந்தா 2018ல காங்கிரஸ் யூஸ் பண்ணாம அந்த 5 லட்சம் ஜெயிச்சுச்சா? அப்படி சொல்லிக்கலாமா ப்ரோ? உங்களுக்கு புரியுதுங்களா? இது அன்னையன் ப்ரோ தான் இதுல வந்து பலன் அன்னையன் தான் அடைஞ்சது அந்த அமௌண்ட் அதிகமா அங்க அறுவடை இதாகும்ல. செஞ்சது அவங்க தான் சொல்றேன். இன்னொன்னு வந்து இது அதுதான் வைபர். அது அக்கௌண்டட் தான் வைபர். வைபர் திமுக வந்து 500 கோடி எலக்ட்ரல் பாண்டில் கிடைச்சிது, அதிமுகவுக்கு 96 கோடி தான் கிடைச்சது. அப்ப திமுக வந்து அதை அறுவடை பண்ணுச்சு, அதிமுக அறுவடை பண்ணலான்னு ஒத்துப்பியா? சார் ஆமா bro, சார் பாலாஜி சார் அவ்வளவுதான். இது ஒத்துப்பியா? ஆல்ரெடி நீ இல்ல ஒத்துப்பியா? இது ஆல்ரெடி இல்ல இருந்ததுதானே சார்? திமுகவுக்கு இப்போ உங்க இல்ல உங்களால அப்ப அந்த திட்டத்தை நீங்க திமுகவுக்கு மட்டும் தான் ஒரு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியலையே. ஆல்ரெடி நான் இருந்தது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. திமுக 500 கோடி, அதிமுக 96 கோடி. திமுக பயன்படுத்தி அதிமுக 96 சார், பயன்படுத்தியா? வெறும் 6 தான். சார் 6 கோடி தான் சார். வெறும் 6 6 சார், கோடி. 96 அதிமுக ரொம்ப இல்ல. கம்மி ஆமா. தான், அப்ப கம்மி தான் சார். திமுக தான் பயன்படுத்தின்னு ஒத்துக்கிறியா? கண்டிப்பா அவங்க தான் அப்ப பயன்படுத்திட்டாங்க. ஆமா அப்புறமா சார், என்ன இதுதானே பேசுற? question. அப்ப இல்ல என்ன இல்ல நீ பாலாஜி இவ்வளவு சார் நீங்க நேரம் ஒண்ணு புரிஞ்சுக்க நீ இல்ல இல்ல இவ்வளவு ஒண்ணு இருமா புரிஞ்சுக்க தம்பி மாட்டீங்க. தம்பி இந்த ஒரே திட்டத்தை நிமிஷம் இரு. நீங்க மட்டும் தான் இது இரு. பயன்படுத்தணும்ன்ற சும்மா மாதிரி பேசுறீங்க. நீ கதையெல்லாம் விடாத. இப்ப நீ இந்தியா விட்டுடு. தமிழ்நாட்டுல அப்போ திமுக வந்து அதிமுக வளரவே கூடாதுன்னு நினைக்குதா? இல்ல இல்ல இந்த திட்டத்தை அப்ப நீங்க யோ, மட்டும் தான் நீ பயன்படுத்தணுமா? ஏதாவது ஒரு அழறா. அப்படிதான் நீங்க சார் இதுக்கு மட்டும் எதிர்க்கட்சி பதில் இருக்கு. சொல்லுங்க. நீ ஒரு இந்த அறவைக்காடு பாலிட்டிஷியன். உங்க தலைவர் மாதிரியே இருக்கியா? ஐயோ இத கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்க இந்த தலைவன் மாதிரி திட்டத்தை வைபர் உங்க நீங்க இந்த திட்டத்தை அறவைக்காடு நீங்க மட்டும் தான் பயன்படுத்தணுமா? உங்க பாஜக மட்டும் தான் அறவைக்காடு பணம் வாங்கணுமா? பாலிட்டிஷியன் லாஜிக்கே உங்க இல்லாம தலைவன் கேட்டதுக்கு மாதிரியே பதில் இருக்கீங்க. சொல்லுங்க சார். பேசுறேன். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீ இந்த அதான்யா, திட்டத்தை நீங்க மட்டும் தான் நான் என்ன கேட்ட பயன்படுத்தணுமா? சார் கேள்விக்கு அதுக்கு நீ நான் பதில் சொன்னியா? இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேனே பாலாஜி சொல்லிட்டேனே. சார்? அதுல கேட்ட அதிகமா என்ன பயனடைஞ்சது சொன்ன? அதுல என்ன அதிகமா சொன்ன? பயனடைஞ்சது திமுக தான். சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. அப்ப நான் கேக்குற கேள்வி திமுக வந்து அதிமுகவை இப்ப நீங்க சொல்ல ஒழிக்கணும்னு நினைக்கதான்னு கேக்குறேன். எப்படி புரியல ஐயோ, நீ நீ என்ன சொன்ன? சார்? பாஜக இதுல வந்து அதிகமா பலன் காங்கிரஸ்க்கு அடைஞ்சது பணம் திமுக தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லுது. யோ, இது நீ அதெல்லாம் பேசாத. நான் அதுவே கேட்கல. நீ என்ன பிஜேபிக்கு சொன்ன? காங்கிரஸ வந்து முடக்குது பணம் அது வராம அழிக்கிறதா கிடையாது அப்படிதானே? சார். ஏறா தம்பி நீ ஆமா ஆமா அப்படிதான் சொன்னேன். ஆ, ஆ, நீ இரு தம்பி, உனக்கு அடுத்து வரேன். நீ என்ன சொன்ன? ஆ, பாஜக வந்து அதிமுக காங்கிரஸ்க்கு வரக்கூடாது அமுக்குதுன்னு அப்படின்னு. அப்ப திமுக வந்து அதிமுக வரக்கூடாதுன்னு அமுக்குதா? திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பாஜகவா யோ, திமுக? இதுல திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த பாஜகவா இந்த திமுகவா? திட்டத்தை பாஸ் பண்ணது நியாயமா யாரு? கேட்டதுக்கு பதில் பார்த்தா கூட சொல்லுங்க. இந்த திட்டத்தை நியாயமா பார்த்தா பிஜேபி கூட வண்டி பாஸ் நான் பதில் பண்ணிடுச்சா? சொல்லல. சொல்லுங்க பாப்போம். இல்ல இந்த திட்டத்தை பிஜேபி வண்டி பாஸ் பண்ணிடுச்சா? மத்தவங்க என்ன பண்ணாங்க? வெளிநடப்பு செஞ்சாங்களா? கொண்டு வந்தது யாருன்னு தான் யோ, கேட்டேன். இந்த இந்த கொண்டு இந்த வந்தது திட்டம் யாரு சார்? சொல்லுங்க யோ, சார். ஒரு பில்லு பாஸ் பண்ணோம்னா என்ன சார் அத சொல்ல மாட்டீங்க? கவர்மெண்ட் யோ, ஒரு பில்ல பாஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட் தான் ஏன் கொண்டு வரணும்? அது அது எங்களுக்கு எல்லாரும் தெரியும் தான் சார். பாஸ் அது பண்ணணும். அது தெரியும் கூட சார். பாஸ் தெரியாம பண்றதெல்லாம் தத்தி எப்படி மாதிரி பேசிட்டு நடக்கும்? அந்த இருக்க. வழிமுறை உன் தெரியும். தலைவர் யார் மாதிரியே கொண்டு தத்தி வந்தது? மாதிரியே பேசாத. பாலிடிக்ஸ் யார் தான். கொண்டு வந்ததுன்னு ஏதாவது கேட்டேன். தெரிஞ்சா அது சப்போர்ட் பண்ணது யாரு? ஆ? அது சப்போர்ட் யார் பண்ணது சப்போர்ட்? யாரு? அதெல்லாம் வந்து எங்கங்க பில்ல பாஸ் பாஸ் பண்ணது பண்ணது? நீங்க யாருயா? எப்படி அத கொண்டு வந்தீங்க தெரியுமா? யோ, வெறும் பில்ல ஃபைனான்ஸ் பில் யாரையா கொண்டு பாஸ் வந்தீங்க. பண்ணது? அதுல எந்த விவாதமுமே பண்ணல. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே. பில்ல யார் நீங்க பாஸ் எல்லாம் தெரிஞ்ச பண்ணது? மாதிரி பேசுறீங்களா? யோ, முதல்ல கரெக்டா யோ, பேசணும்னா கரெக்டா அசிங்கமா பேசுங்க. வாயில வருதோ? நீ வந்து ஒரு பில்ல பாஸ் அதை விட பண்ணணும்னா நல்லா வரும் எல்லாத்துலயும் சார் தானே எனக்கு. எல்லாரும் தானே சப்போர்ட் சார் பண்ணிருக்கணும். அதை விட நல்லா எனக்கு வரும். நீங்க கொஞ்சம் பின்ன என்ன டீசெண்டா தத்தி பேசுங்க. மாதிரி பேசிட்டு இருக்க? ரொம்ப ஏதோ ட்ரிகர் ஆகி வந்து வந்து ரொம்ப கத்தினாலாம் பெரிய வேலைக்கு ஆகாது. புடிங்க மாதிரி. யாரு கொண்டு வந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு யார் பதில் கொண்டு சொல்லுங்க. வந்தா என்ன? விடுங்க நீ அதை இவ்வளவு சொல்லுங்க. நேரம் நீ இவ்வளவு நேரம் என்ன பேசணும்? நீ பாஜகவா வந்து திமுகவா? சார் யார் கொண்டு வந்தது? விடுங்க சார். பாஜக தான் ரூலிங் கவர்மெண்ட், அவங்க தான் கொண்டு வர முடியும். சார் இதை பாலாஜி இதை சார் வைத்து அததான் விடுங்க அவங்கள்ட்ட சார். கேக்குறேன். திமுக வந்து பண்ணிடுச்சா அதிமுக பண்ணிடுச்சான்னு கேள்வி விடுங்க கேட்டேன். சார். அதுல ஏதோ அதிகமா தத்தி மாதிரி திமுக தான் பேசிட்டு இருக்கே. பயனடைஞ்சதுன்னு நான் சொல்லிட்டேன். வைபர் ஒரு நிமிஷம் வைபர் ஒரு நிமிஷம் திமுக என்ன வேணான்னு விட்டுச்சா? ஏன் 500 அப்ப கோடி உங்க இல்ல திட்டம் 1000 கோடியா நீங்க மட்டும் தான் காங்கிரஸ் பணம் வேணான்னு வாங்கணுமா? விட்டுச்சா? அது நீங்க மட்டும் தான் பணம் ஏதாவது வாங்கணுமா? தத்தி மாதிரி நான் பேசிட்டு கேக்குறேன். இருக்காதோ? வைபர் உங்க தலைவர் மாதிரியே திட்டத்தை இரு. கொண்டு வந்து தத்தி மாதிரி பாஜக இரு. மட்டும் தான் நாங்க வைபர் மட்டும் தான் வந்து எல்லாம் வேணாம் வாங்குவோம். சார். நீங்க சார் யாரும் விடுங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. சார். அதுக்கு எதுக்கு விடுங்க திட்டம்? சார். ஏற்கனவே இருந்ததுதான் அது. ஆமா, இருந்ததுக்கு தத்தி முன்னாடி மாதிரி நீ account அப்படியே ல பேசிட்டு வைபர் வாங்கிட்டீங்களே இருக்க. எல்லாம். இருந்ததுக்கு முன்னாடி அக்கௌண்ட் எல்லாரும் தான் வாங்குனீங்களே, அப்புறம் என்ன வைபர்? அது ஏன் தப்பு கார்த்தி ப்ரோ பேசுறீங்க நீங்க எப்படி நீங்க? தெரியுமா எனக்கு பேசுறீங்க? வைபர் நீங்க வைபர் வாங்குனீங்கல்ல, நாங்க கொண்டு நான் வந்த கேட்டது நீங்களும் தானே வாங்குனீங்க. நீங்களும் தான். வைபர் அப்ப நான் அதுல கேட்டதுக்கு ஏற்கனவே பதில் இருந்ததுதான் சொல்லுங்க. அது. ஏற்கனவே நான் 7.5 கேட்டது 10% அதான் இருந்தது. ஆமா, நான் இருந்தது கேட்டதுக்கு தான். பதில் இது சொல்லுங்க லீகலா வைபர். இருக்கு. நான் லீகலா லீகல் இருக்கு. ஆகல. லீகலா லீகல் இருக்கு. ஆகல ப்ரோ. இது லீகல் வைபர் ஆகல. வைபர் ப்ரோ இதுல ப்ரோ ஈஸியா நீங்க எதிர்க்கட்சியை நீங்க வந்து நான் முடக்கலாம். நான் புரியுதுங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முன்னாடி வாங்குனீங்கல, இருந்ததுன்னு சொல்றீங்கல்ல, முன்னாடி வாங்குனீங்கல, இல்ல எனக்கு அது புரியல. அக்கௌண்ட் எதிர்கட்சி அக்கௌண்டபிள் அது முடக்கலாம் என்ன முடக்க அது முடியும்? அக்கௌண்டபிளா ப்ரோ இது சொல்லுங்க வந்து எஸ்பிஐக்கும் என்ன பிஜேபிக்கு தெரியும் ப்ரோ. எந்த வைபர். எந்த நான் எதிர்க்கட்சிக்கு நீங்க கேட்கறதுக்கு பணம் பதில் கொடுக்குறீங்கன்றது வைபர் அவங்களுக்கு தெரியும் ப்ரோ. வைபர் அவங்க நீங்க டார்கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க வைபர். டார்கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கறதுக்கு அதுதான் பதில் சொல்லுங்க. முக்கியமான ஒரு நான் விஷயமே சொல்றாங்க கேட்கறதுக்கு இதுல. பதில் சொல்லுங்க வைபர். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்ககிட்ட. 2017க்கு முன்னாடி இருந்த ரூல் படி
வர டொனேஷன் வர மணி நீங்க எல்லாம் அக்கௌண்டபிளா? இவங்க அந்த வைபருக்கு என்னங்க லாஜிக்கே வைபருக்கு இல்லாம என்னங்க பேசிட்டு இருக்கீங்க. தெரியும்? அவர்கிட்ட ஏதோ பேசுங்க. அவரு ப்ரோ நீங்க லாஜிக்கா கார்த்தி ப்ரோ, பேசிருக்காரு இது ஒரு விடுங்க. முக்கியமான ப்ரோ விஷயம் ப்ரோ. இவ்வளவு நாளா நான் எதிர்க்கட்சியே கேட்டுட்டு இல்லாத ஒரு இருக்கேன் வைபர். அரசாங்கம் ஆயிடும் ப்ரோ. நான் யாருமே இவ்வளவு வளர நாளா விட கேட்டுட்டு மாட்டாங்க. இருக்கேன் வைபர். ஏன் ஒரே ஒரு இருக்கட்டுமே, ஆட்சி தான் என்னப்ப இருக்கும். என்னப்ப யாருமே முன்னாடி வளர முடியாது. சரி நீங்க காங்கிரஸ் இருக்கட்டுமே, பாருங்க, என்னப்ப இந்த 4 வருஷத்துல எப்படி போச்சு. அதான் ஏய், டிவில காரணம் யார் எல்லாமே வரணும்? உங்கால் என்ன யார் பண்ணாருப்பா? வரணும்? யார் வரணும்? யார் டிவில வரணும்? எல்லாம் ராகுல் காந்தி உடைச்சாரு, வரணுமா? உங்கால் என்ன யார் பண்ணாருப்பா? வரணும்? ஒரு யார் சீட்டு வரணும்? சரி, ஓகே. கொடுத்தாரு. இல்ல 2026 பாலாஜி யாரு? சார், நான் 2026 டிவில யார் காங்கிரஸ் வரணும்? கட்சி உடைச்சாரையா? கிடையாது. ஒரு இல்ல சீட்டு நீங்க தேவையில்லாம கொடுத்தாரு. 2026 யார் கெஸ் வரணும்? பண்றீங்க. ஒரு நிமிஷம். அதான் ஒரு சீட்டுக்கு கமல் பிச்சை அரசியல்லாம் நான் எடுத்துட்டாரு. சப்போர்ட் போயா. பண்ணல. அவர் சினிமாவை பாக்குறதோட சரி. இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட். சரிங்களா? நான் சப்போர்ட் வைபர் பண்ணல. நான் இல்ல இப்ப கேட்டதுக்கு நீங்க இல்லப்ப பதிலே எதிர்கட்சியா சொல்லல. வரணும்னா யார் வரணும்? யார் வரணும்? எதிர்கட்சியா வரணும்னா யார் வரணும்? ஓட்டு சரி, வாங்கிட்டு நீ வரணும். யாருக்கு சப்போர்ட் பண்ற? அது வாங்க, அத வாங்க சரி, முடியாம நீ விட்டு நீ கொடுத்தது கமலுக்கு பண்ண சப்போர்ட் முடியும். பண்ணல, பாலிட்டிக்கலா யாருக்கு சப்போர்ட் பண்ற? சார் பாலாஜி சார், ஒரு நிமிஷம். இல்ல நீ ராகுல் காந்தி பொலிட்டிக்கலா நான் யாருக்கு சப்போர்ட் கேக்குறது பண்ற அத சொல்லு. இது நீ ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ஒரு யாரையும் கேட்க சீரியஸான ஒரு வேண்டாம். மேட்டர். இல்ல இல்ல நீ நீங்க எதுவுமே பாருங்க. கேட்க வேண்டாம். நீ யாருக்கு பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ற அதை மட்டும் சொல்லு. நான் இப்ப காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன். அவங்க அவ்வளவுதான், ஆட்சி வரணும்னு முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு போ முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நீ காங்கிரஸ் சப்போர்ட்டர் அப்படிதான் பேசுவ. ராகுல் காந்தி மாதிரி தான் பேசுவ. இப்ப இனிமே நான் தலைவரை எடுக்க மாட்டேன், உங்க தலைவரை எடுக்க மாட்டேன், ராகுல் காந்தி எடுத்துக்கிறேன் விடு. இல்ல பாலாஜி சார், ஒரு நிமிஷம். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஒரு வைபர் நீங்க தேசிய கடைசி கட்சியே வரைக்கும் என் கேள்விக்கு இல்லங்க, பதிலே ஒரு சொல்லு வைபர். தேசிய கட்சி இல்ல ஒரே ஒரு கடைசி ஆட்சி தாங்க வரைக்கும் இருக்க நீங்க முடியும். நீங்க கடைசி மட்டும்தான் வரைக்கும் ஆள கேள்விக்கு முடியுங்க. பதிலே சொல்ல மத்த இருக்கட்டுமே. எதிர்க்கட்சியே இல்லப்ப இருக்காதுங்க இல்ல இங்க. இல்ல அப்படிலாம் சரி ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி ஓகே வைபர். இல்ல இல்ல ஒரு அப்படிலாம் ஒண்ணு நிமிஷம் கிடையவே வைபர். கிடையாது. ஒரு நிமிஷம் 2009 ஒரு நிமிஷம். அத்வானியை நிக்கும் போது நக்கிட்டு போச்சு பிஜேபி தெரியுமா? அத்வானிக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல, மன்மோகன் சிங் திருப்பி வந்தாரு. அப்ப என்ன, அப்ப அத மாதிரிலாம் எவனா பேசினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அங்க திறமையை வச்சு இப்ப காங்கிரஸ் திருப்பி வரவே முடியாதுன்னு நினைக்கிறியா? அது தலைமை சரியில்லை, அதனால அப்படி இருக்கு. இப்ப தலைமை சரியா இருந்ததுன்னா காங்கிரஸாலையும் வர முடியும், காங்கிரஸாலையும் வர முடியும். காங்கிரஸ்க்கான திறமையான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்க பிஜேபிக்கு இழந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அசாமோட சிஎம் யாரு? அவர் யாரு? காங்கிரஸ் ஆளு. அதான் இவரு சார், அதெல்லாம் ஜோதிராஜ அவங்களுக்கு புரியாது சிந்தியா சார். யாரு? அவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதான் ஜோதிராஜ சிந்தியா யாரு? மத்திய பிரதேசனோட ஒரு ஸ்ட்ராங் பர்சன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க தே ஆர் லூசிங். ஏன் அவங்கெல்லாம் வெளில வந்து அவங்க என்ன சொல்றாங்க காரணமே அதெல்லாம் பணம் தான் தெரிஞ்சுக்கணும்ல. சார். பணம் தான் சார் காரணம். அதெல்லாம் ஒண்ணுமே பணம் கிடையாது. கிடையாது. பணம் தான் பணம் சார் வைபர் காரணம். வைபர் உங்களுக்கு நான் அதான் சொல்றேன் உனக்கு கேளுங்க. அரசியலே உண்மை புரியல. அதுதான் உங்களுக்கு சார். தெரியல இப்ப வைபர். உங்களுக்கு காங்கிரஸோட தெரியல பேங்க் வைபர். பேலன்ஸ் இப்ப வெறும் இருங்க. 500 கோடி சார். உங்க வெறும் உங்க 500 கோடி. கட்சி உங்ககிட்ட விட்டு இருக்கிறது மகேந்திரன் 5000 கோடி. இல்ல ஒரு ஆ, தேசிய கட்சி யோ, ஒரு திமுக வாங்குற அளவுக்கு கூட நிதி வாங்க இல்ல முடியலன்னா நீங்க யோசிச்சு இல்லையா, பாருங்க. ஒரே எப்படி ஒரே அவங்களால ஒரு சர்வே பண்ண பேங்க் முடியும்? பேலன்ஸ் தான் ஒரே பேசிட்டு ஒரு இருக்காரு. சரியா ஒரே ஒரு பேங்க் பேலன்ஸ் தான் பேசிட்டு இருக்காரு. உங்க சம்பந்தம் பணம் உங்க இல்லாமங்க வேலை உங்க நடக்காது சார். உங்க தலைவரோட கட்சியில இருந்து மகேந்திரன் போகும்போது ஒரு 5 பக்கம் லெட்டர் எழுதினார் தெரியுமா? நீ அதை படிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அதுதான் காங்கிரஸ்ல இன்னைக்கு நடக்குது. வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸால கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்கு. அவங்களுக்கான காங்கிரஸ்க்கான சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் தூக்கி குப்பையில போடியா. சென்னையில எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அதுல இருந்து வர ரெவென்யூ எவ்வளவுன்னு தெரியுமா? அதெல்லாம் அங்கங்க கட்சிக்காரனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப சார் அதனாலதான் ஒரு 3 வருஷத்துக்கு நேஷனல் முன்னாடி ஹெரால்டு மட்டும் 20,000 கோடி சார். அந்த அதான் அந்த இல்ல இல்ல பத்திரிக்கையோட வேல்யூ அத மட்டும் அத பத்திரிகை ஆபீஸ் வேல்யூ மட்டும் அதனாலதான் 20,000 அவங்க கோடி. இவ்வளவு நாள் நீங்க இந்த சும்மா தான் லோக்கல்ல உளறிட்டு இருக்கிற இருப்பாங்க ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம. அடிச்சுக்கிட்டு இருந்தான். அததான் இப்போ வந்து காங்கிரஸ்னுடைய அங்க இருக்கிற இது வந்து எல்லா ரெவென்யூ அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 50 வருஷமா ரூல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அழிக்கலாம் முடியாது. அதனால காங்கிரஸ் எல்லாம் ஒழிச்சிட முடியாது. அங்க தலைமை சரியில்லைன்னா மாறதான் செய்யும். தலைமை சரியா வரும்போது காங்கிரஸும் ரிவைவ் ஆகும். அவ்வளவுதான். இப்ப எப்படி கர்நாடகால வந்தது, ஆந்திரால, தெலுங்கானால வந்தது, அத மாதிரி வரும். தெலுங்கானால அப்படியே டெட் அண்ட் பரீட்னு சொன்னாங்க. ஆட்சியே பிடிக்கலையா? அது வந்து தலைமை கரெக்டா வரும்போது வரும். தலைமை இங்க ராகுல் காந்தி சரியில்லை, அதனால வரல. அவ்வளவுதான். சிம்பிள். ராகுல் காந்தி இல்லாம வேற யாரோ ஒரு யங் டைனமிக் ஆள் வந்து ஒரு ஆக்டிவா கேம்பெயின் பண்ணி இந்த தெலுங்கானா ஜெயிச்சிங்கல்ல, சிவகுமார் கர்நாடகால ஜெயிச்சார்ல, அத மாதிரி இந்தியா ஃபுல்லா கேம்பெயின் பண்ணீங்களா? தலைமை அப்படி சொல்ல முடியாது சார். இது வந்து அப்படி நீங்க கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா உங்க தலைவரை கூட சொல்லி அதிகாரமும் உங்க பணமும் தலைவர் எல்லா யாரு லாங்குவேஜும் அதிகமா பேசுவார். கொடுக்குறாங்களோ அவங்க சைடு இல்ல இழுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் சார் மேட்டர். அப்பயே தவிர அப்பயே தலைமையை வந்து இல்ல சரியில்லைன்றதெல்லாம் யாரும் அப்பயே வெளியே போகல. கர்நாடகா இல்ல அதெல்லாம் அப்பயே கிடையாது. கர்நாடகா ஜெயிச்சிங்க. கர்நாடகால எப்படி இப்ப ஜெயிச்சிங்க? கடைசி 8 வருஷமா அதிகாரம் கர்நாடகால இருக்கு, இல்ல பணம் இருக்கு. சரி அதே ஓகே. அப்ப கர்நாடகால உங்களால எப்படி என்ன வேணா ஜெயிச்சிங்க? சாதிக்க முடியும்ன்றதை செஞ்சுட்டு இருக்காங்க. கர்நாடகால இல்ல அவ்வளவுதான். கர்நாடகால அதெல்லாம் எப்படி ஓகே. ஜெயிச்சிங்க? கர்நாடகா கர்நாடகால எப்படி தெலுங்கானால ஏன் ஜெயிச்சிங்க? சாதிக்க முடியல? அதுதான் சார். இப்போ 2-3 ஏன் மாநிலத்துல அவங்க சாதிக்க ஜெயிச்சு முடியல? இப்ப தெலுங்கானாவில ஜெயிச்சது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒண்ணு கொடுத்துருக்கு. ஒரு அதெல்லாம் பூஸ்ட் மாதிரி புத்துணர்ச்சி ஒண்ணு எல்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்ல. தலைமை இல்ல, சரியில்லை. இப்போ நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். கமல் சார் வந்து காங்கிரஸ் கட்சியில இணைச்சிட்டு அவர் எல்லா லாங்குவேஜும் பேசுவார். கமல் சார் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனாருன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் பேச முடியும் அவரால். ஒரு ஆக்டிவா பாலிடிக்ஸ் சார் பண்ணணும். அவர் கமல் அவர்களை விடுங்க. நான் இல்லையா, வந்து ஒரு அவர் ஆக்டிவ் சப்போர்ட் கிடையாது. சார் பாலிடிக்ஸ் அவரை இந்தியா விடுங்க ஃபுல்லா சார். போய் நீங்க அவரை அதை விடுங்க விட்டுருங்க. சார். நான் அவரை ஒரு விடுங்க தலைமை அரசியல் சார். தான் சப்போர்ட் கிடையாது. முக்கியம்.
யோ இல்ல தலைமை இல்ல தான் அவர்தான் முக்கியம் ராகுல் வைபர். இல்ல அவர்தான் ராகுல் காந்தி அவர் தலைவர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இல்லங்க உண்மையிலே இந்த இப்ப நம்ம பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப முக்கியமான ரொம்ப நீங்க டாபிக்கே முக்கியமான மட்டும் தானே இல்ல ஆள இல்ல இல்ல முடியும். மத்தவங்க அதான் அதுதான் எதிர்க்கட்சியை அதுதான் கேள்வி வைபர் கேட்கவே ஆள் இல்ல இருக்க இல்ல மாட்டாங்க. வைபர் அது வைபர் முதல்ல வைபர் அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த திட்டத்துல இல்ல இவங்க முக்கியமான பயனடைஞ்சது டாபிக்கே லாஸ்ட் 8 கிடையாது. வருஷமா. வைபர் வைபர் எது முக்கியமான வைபர் டாபிக் வைபர் தெரியுமா? வைபர் வைபர் உனக்கு ஒரு வந்து நிமிஷம் இல்ல அரசியல் தெரியலன்றா உங்க அதனால தலைமை சார் சரியா இருந்தா சரியாயிடும். இல்ல அவ்வளவுதான். வைபர் வைபர் கடைசி வரைக்கும் நீங்க தோத்துதான் இருப்பீங்க. என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா தோத்துதான் இருப்பீங்க. உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் தெரிய ஆல் வந்து மாட்டேங்குது ஏன் ஓட்டு பாலிடிக்ஸ்ன்றது போடுறாங்கன்னே தெரிய யாருக்குமே மாட்டேங்குது. மோடி என்ன வாழ்க்கை ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்துருவாரா? அவரையும் தோப்பாரு, எல்லாரும் இல்ல சார் தோப்பாங்க. ஜெயிச்சுதான் இருப்பாரு போல இருக்கு இவங்க போற பக்கம் பார்த்தா. இல்ல இல்ல இவங்க நீங்க பண்ற வந்து ஒரு சேட்டையை பார்த்தா. வைப்ரண்ட் லீடர் இப்ப ஒரு தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் கொடுத்த மாதிரி இந்தியா ஃபுல்லா கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நீ ராகுல் காந்தி பேசுற, நீ காங்கிரஸுக்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு. இப்ப இந்த இன்னொரு யாத்திரை இப்போ ஓடிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஒரு இடத்துலயும் போய் அவர் பேசுறது என்ன பேசுறாரு? இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு? இவர் 5 ட்ரில்லியன் எக்கானமியும் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து கேஸ்ட் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க. இந்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் கேஸ்ட் சென்சஸ் பீகார் மாதிரி ப்ரோ எடுப்பேன்னு சொன்னது சமூக அப்படின்றாங்க. சமூக நீதி பேசுறாரு சார். அவர் அங்க கொண்டு போய் இப்ப அதான் உத்தரப்பிரதேசத்துல அதுதான் அதனாலதான் அது மத்திய நல்ல விஷயம் தான் பிரதேசலயும் சார். அது கரெக்டான வழியில தான் போயிட்டு அதுதான் இருக்காப்லன்னு தான் மத்திய நான் நினைக்கிறேன். பிரதேசலயும் ராஜஸ்தான்லயும் நீங்க தோத்ததுக்கு காரணமே அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இல்ல இல்ல நான் சொல்லல. அவரு கிட்டத்தட்ட அவரு பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் பேசுவாப்ல. அவர் வெளியில இருந்து வேலை செய்யற மாதிரி தான். இல்ல யாரு? நீங்க இல்ல இல்ல பிரசாந்த் கிஷோர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்றேன். ஆல் வந்து கிஷோர் பிஜேபி சப்போர்ட்டரா? யாரு சூப்பர் பிரசாந்த் ஏங்க கிஷோரா? அவரு சூப்பர், அடிச்சு விடுங்க அடிச்சு இல்ல விடுங்க இல்ல இன்னும் விடுங்க அவர் வெளியில இருந்துகிட்டு சப்போர்ட் ப்ரோ. பண்ற மாதிரி மறைமுகமான ஒரு அப்படி ஆட்கள் மாதிரி தான் நம்ம அவர் பண்றீங்க எடுத்துக்கணும். ப்ரோ. அவர் நீ டிஎம்கே கடைசி வரைக்கும் நீ என்ன ப்ரோ நீங்க பண்றீங்க? இல்ல கடைசி வரைக்கும் நீ ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்ற. ராகுல் காந்தி சரியில்லை, அதனாலதான் காங்கிரஸ் தூக்குதுன்னு எடுத்து ஒத்துக்காம பால சார் நீ அதை பாட்டுக்கு ஒத்துக்கவே சுத்தி மாட்டாங்க சுத்தி சார். ஒட்டிக்கிட்டு இருக்கிய. ஒரு நல்ல யங் சார் டைனமிக் இப்ப லீடர்ஷிப் ராகுல் கொடுங்க. காந்தியால தான் சார் இன்னமும் வந்து அந்த காங்கிரஸ் எந்தவித கட்டமைப்பு அதெல்லாம் ஒண்ணும் நீங்க கிடையாது. சொல்ற அந்த மாதிரி அப்படிலாம் ரொம்ப ஒண்ணுமே பெருசா கிடையாது. இல்லன்றதால இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அப்படிலாம் ஒரு பலமா ஒரு அப்படிலாம் போட்டி கொடுக்குறாங்கன்னா எந்தவித அதிகாரமும் இல்லாம எங்க பண்றாங்கன்னா இது பெரிய இது விஷயம் சார் பலமா அது. போட்டியா? இப்ப இருக்கிற எதிர்கட்சியா வர யங்ஸ்டரை முடியல கேளு கதறிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப பலமா இருக்கிற போட்டி கொடுக்குறீங்க. யங்ஸ்டரை கேளு நீ. ராகுல் இல்ல காந்தி பலமா போட்டியா? என்ன பாக்குறாங்கல்ல. இல்ல 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 சார் பலமா போட்டி கொடுக்குறாங்களே எந்த ஸ்டேட்ல பலமா போட்டி கொடுக்குறீங்க? எந்த ஸ்டேட்ல இல்ல கொடுக்குறீங்க ராகுல் காந்தி பலமா இப்ப போட்டி? பத்தி யங்ஸ்டர் கிட்ட கேளு ஏங்க வைபர். அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு போட்டி சொல்லுவாங்க. இருக்கு இல்ல போட்டி இருக்க ஸ்டேட் எது தெரியுமா? பஞ்சாப். அதுலயே ஆம் ஆத்மி தான் இருக்கு, காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸுக்கு தொகுதியே இல்லைன்ட்டாரு கெஜ்ரிவால். ஓகேவா? அவங்களுக்கு அடுத்து போட்டி இருக்கிறது பீகார். பீகார்லயும் நிதிஷ்குமார் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டி இருக்குது மகாராஷ்டிரா அல்லது சிவசேனா தான் அங்க போட்டியே, காங்கிரஸ் இல்ல. எங்கெங்க நீங்க போட்டி போடுறீங்க பிஜேபியோட? பிஜேபியோட இல்ல போட்டி போற இல்ல ஒரு கார்த்தி ஸ்டேட் ப்ரோ சொல்லுங்க பாப்போம் ஆல்ரெடி பீகார் டைரக்டா. இந்த கர்நாடகாவெல்லாம் கிட்டத்தட்ட 28 25ன்னு மொத்தமா வாங்கியிருக்கீங்க. இப்ப நீங்க அதை தக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இப்ப இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ல அது எப்படி அதுவே உங்களால அது என்ன பாக்கலாம் ப்ரோ, சொல்றது? பாக்கலாம் ப்ரோ. 2 மாசம் தெரிஞ்சிரும் ப்ரோ. இல்ல பாக்கலாம். இல்ல 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 சொல்றேன். 2 மாசம் தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன பேசலாம். பீகார்ல காங்கிரஸ் ஆனா ஜெயிச்சிருப்பதா இல்ல கர்நாடகால நான் காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பதா? ஆனா பாத்துக்கலாம். நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். கமல் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து காங்கிரஸ்ல இணைச்சு அவர் இந்தியா ஃபுல்லா கேம்பெயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா வந்து அவர் இந்தியா ஃபுல்லா எல்லா லாங்குவேஜும் பேச முடியும், நல்லா பேசுவாரு. அதனால சார் பண்ண நீங்க சொல்லுங்க. ஏன் சார் எப்ப பார்த்தாலும் அவரே எழுதிட்டு இருக்கீங்க? அவரை விடுங்க சார். ஏன் உங்களுக்கு திரும்ப தெரியவே மாட்டேதாங்க ஏன் தோத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியவே மாட்டேதா? இதையே பேசிட்டு இருக்கீங்க, இந்த இல்ல இல்ல குழந்தைங்க மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிட்டு வந்து இருக்கீங்க. வைபர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காப்புலன்னா ஒரு அப்ரண்ட் பாலிட்டிஷியன் ராகுல் காந்தி நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல. ராகுல் காந்தி வந்து இன்னெஃபிஷியன்ட். அதனால தான் அந்த இமன் பெஸ்டர்ஸ் அவர் கட்சி விட்டு வெளில போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ ஒரு அசாம்ல தோக்குறாங்க, அவர் எல்லாம் போய் மீட் பண்றாங்க ராகுல் காந்தி கிட்ட. அவர் வந்து அசாம்ல ஏன் தோத்தன்னு பேசாம நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருக்காராம். நீ இப்படி ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இருந்தா எவன் அந்த கட்சியில இருப்பான்? சார் இந்த நார்த் மீடியா எல்லாம் பண்ணல பப்பு அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் இல்ல அதான் மீன் பண்ண இல்ல வரீங்க. இல்ல இல்ல அவரு அந்த சரி சவுத் கட்சியில மீடியால பண்ணுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நார்த் 15 மீடியா வருஷம் பண்றது ஓகே. கட்சியில இருந்தவர் இல்ல அவர் இல்ல இல்ல சொல்றாருயா. சார் ஓகே ஓகே விடுங்க அவர் சார். வந்து நார்த் மீடியா வைப்ரேஷன்ல பண்றது தானே ஓகே. சொல்றாரு. சவுத் மீடியால நம்ம காட்டுங்க. தோத்துருக்கோம், அத பத்தி இல்ல இல்ல பேசாம நாய்க்கு சவுத் பிஸ்கட் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல காட்டுங்க ராகுல் காந்திய மாசா காட்டுங்க பாப்போம். அவர் பேசினத காட்டுங்க இல்ல மாசா. இல்ல வைபர், நீங்க அப்ரண்டா இருக்கணும்னா நீ சரியா இருந்தாலே போதும். தலைமை சரியா இருந்தாலே, இல்ல ஒரு தலைமையில ஒரு உத்வேகம் கொடுத்தாலே போதும். இப்ப கமல் சார் வந்து இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கேம்பெயின் பண்ணாரு, தனியா நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க 2024ல. தலைமைக்கு ஒரு மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதை விட்டுட்டு சார் நீங்க சார் திமுக அவரை விடுங்க. அலையன்ஸ் போனா இல்ல இல்ல என்ன ஆகும்? 2026லயும் வேற யாரு கூட இப்ப அதிமுக கூட போலாமா அப்படின்னு தான் தோணும். இப்ப நீங்க உத்வேகத்தோட போராடணும்ல சீமான் மாதிரி.
இல்ல நான் சொல்றது அதுக்கு சொல்றேன், தலைமைக்கோசரம் சொல்றேன். நான் வந்து கமல் சாருக்குன்னு சொல்ல. இப்ப நீங்க தனியா போட்டியிட்டா தானே தொண்டனுக்கு, இப்ப உனக்கு நீயும் தொண்டனா மாறலாம் நாளைக்கு. அதுக்கு வந்து உனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நீ வந்து அவரே சரி திமுகவுக்கு போயிட்டாரு, சரி நம்மளும் அப்படியே திமுக காங்கிரஸ்னு அப்படியே பார்ப்போம், அடுத்த வாட்டி அதிமுக போனாருன்னா அதிமுக காங்கிரஸ்னு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தா நீ நீயே இல்ல இல்ல உத்வேகம் இல்ல இல்லாம பாலாஜி சார், நீங்க போனீங்கன்னா கடைசி இவங்க காங்கிரஸ் பீரியட் ஒரு 10 வருஷம் ஆண்டாங்களே, இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கோ இல்ல ஏதோ ஒரு அடக்குமுறையோ இதோட ஒஸ்ட் தான், ஒரு இதோட ஒஸ்ட் தான். இதெல்லாம் எதுவுமே இல்ல. நான் இல்ல யார் சொன்னா? இல்ல சார், நீங்க இல்ல சொல்லுங்க, ஒரு யார் 2 3 சொன்னா? சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு சொல்லுங்க. 2011ல செடிஷன் சார்ஜஸ்னு ஒரு லா எடுத்துட்டு வந்தாங்க. அது இந்தியா ஃபுல்லா கத்தி ஒரு வருஷத்துல காலி பண்ணாங்க. அதை எடுத்துட்டு வந்து யார் தெரியுமா? கபில் சிபில்னு. அதுல என்ன தெரியுமா? நீ வந்து நீ சோசியல் மீடியால ஏதோ ஒரு ட்வீட் போட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கி உள்ள போட்டுடலாம். அத மாதிரி பி சிதம்பரத்தினுடைய சன் இப்ப கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு தெரியுமா? அவருக்கு அகேன்ஸ்டா எவனோ ஒருத்தன் பாண்டிச்சேரியில ட்வீட் போட்டான்ட்டு அவனை தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. 2011 12லயோ தெரியுமா? நீ அதெல்லாம் பாக்கலன்னா இல்ல 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 அது உனக்கு பத்தி தெரியல. ஆனா தெரியாதுன்றதுக்கோசரம் இப்ப ரீசெண்டா நீ இவங்க வந்து பண்ணது, இப்ப ட்விட்டருக்கு அதுதான் கமெண்ட் கொடுத்தது ரீசெண்டா அவங்க தெரியும். ஆட்சியில இல்லையே, இப்ப ரீசெண்டா இந்த அவங்க ஆட்சியில விவசாயிகள் இருந்தா தானே தெரியும். இல்ல பாலாஜி சார், இப்ப இந்த விவசாயிகள் பத்தி ட்வீட் ரீசெண்டா பண்றவங்க எல்லாம் ஆட்சியில சஸ்பெண்ட் இருந்தா பண்ணுங்க. தானே தெரியும். பேச்ச மாத்தாதீங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டா பேசுவாங்க. ஆட்சியில இருந்தா தானே இல்ல நீ இல்ல நீ பாலாஜி ரீசெண்டா சார், நீங்க ஆட்சியில அப்ப இல்ல. நடந்ததை இல்ல அப்ப நடந்ததை சொல்றாங்க, இப்ப நடந்துட்டு இருக்கு, அதை கண்டிச்சாரான்னு கேக்குறது சொல்ல வரேன். நீங்க இப்ப கொஞ்ச என்ன நாள் முன்னாடி கண்டிக்கணும்? சொல்றீங்களா, அதனால அவர் இல்ல என்ன எலான் மஸ்க் கண்டிக்கணும்? இல்லங்க, இல்ல என்ன கண்டிக்கணும் சொல்லு. இப்போ அவங்க ட்விட்டர் சைடுல இருந்தே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இல்ல என்ன சொல்றான்? என்ன? இந்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்குது ஆமா அழுத்தம் அப்படின்ற கொடுக்குதுதான். மாதிரி இல்ல அவங்களே இல்ல சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த இல்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி ஆமா எல்லாம் ஆமா பண்றவங்கள சஸ்பென்ஷன் பண்ற ஆமா மாதிரியும் ஆமா ஆமா குற்ற நடவடிக்கை எடுக்கிற இல்ல மாதிரி, இல்ல அதை பத்தி உண்மைதான். நீங்க எதுவுமே சொல்லலையே. இல்ல நான் சொல்றேன், நான் சொல்றேன் அது வந்து நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியன் கவர்மெண்ட் பண்றதுதான். அது காரணம் சொல்லட்டுமா? இப்போ போன வருஷம் ஒரு விவசாய போராட்டம் நடந்ததுல, இந்த ஃபார்ம் லாக்கு அகேன்ஸ்டா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் லாக்கு அகேன்ஸ்டா. அப்போ எல்லா இதுலயும் சப்போர்ட் இருந்தது. நீங்க ட்விட்டர் அதெல்லாம் எதுவுமே எல்லாமே சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட் ஏன் இப்ப இருக்கிற இந்த ஒரு மாசமா போராடிக்கிட்டு இருக்க ஃபார்மர்ஸ்க்கு இல்ல? ஏன் வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணல, வெறும் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க? அவங்க என்ன ஒரு ஃபார்மர்ஸ்னா எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க? இப்ப இங்க தமிழ்நாட்டுல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நீ அதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்கவே இல்லையா? இல்ல சார், அவங்க அவங்க போராட்டம் என்ன பண்ணவே சார் விடலையே. போராட்டமே பண்ணலையே. அவன் அவங்க என்ன போராட்டமா சார் பண்ண அவங்க வந்திருக்கான். பண்ண அவர் விடல ரவுடி சார். சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்து சரக்குக்கு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் நீ ஒரு மாசம் வந்து உட்கார்றதுக்கு போராட்டத்துக்கு 40,000 ரூபாயும் 35,000 ரூபாயும் டீல் அவங்க பேசிட்டு அந்த வீடியோ எல்லாம் தான் பாக்கலையா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ரீமாடல் பண்ண அதெல்லாம் வண்டியில வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பாக்கலையா? அந்த வீடியோ எல்லாம் நீ பாக்கவே இல்லையா? இல்ல சார், அதனாலதான் நீங்க ஒரு மத்த சைடு ஸ்டேட்ல மட்டும் இருந்து தான் சார் பாக்குறீங்க. இல்லம்மா நீங்க அவங்க ஒரு சைடு போறாங்க மட்டும் இல்ல தான் பாக்குறீங்க. வைபர், அந்த அது சைடு அதுதான் மட்டும் ஒரு மத்த எடுத்துக்கங்க. சைடு ஸ்டேட்ல இருந்து ஏன் ரெண்டு சைடும் பாத்துருவோம் ஃபார்மர்ஸ் வைபர், சப்போர்ட் ரெண்டு பண்ணலன்னு சைடும் கேக்குறேன். பாத்துருவோம், ரெண்டு சைடும் பாத்துருவோம். என்ன அவங்க கோரிக்கை என்ன வைபர், நீங்க சொல்லுங்க என்ன கோரிக்கை இல்ல இப்ப அவங்க? ரீசெண்டா ஒருத்தவங்க பாரத இல்ல ரத்னா அவங்க இல்ல கொடுத்தாங்க. கோரிக்கை அவங்க சொல்லு. கோரிக்கை என்ன? இல்ல இல்ல இந்த அவங்க கோரிக்கை அதாங்க என்ன? இந்த பசுமை புரட்சி விஞ்ஞானியா யாரோ ஒருத்தர் பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க. ஆமா அவங்களோட அவரோட அவர் யாரு? அவர் பேர் சரியா தெரியல. எம் எஸ் சுவாமிநாதன் சுவாமிநாதன். அவர் பேரு. அவரே வந்து இப்ப இவங்க டிமாண்ட் ஒன்று பண்றாங்க தெரியுமா? அது எப்ப கொடுத்தாங்க சொல்லுங்க? அரேஞ்ச் ஏங்க அவரே வந்து அரேஞ்சுடுவாரு. அவரோட சரி ரிப்போர்ட் ஓகே எப்பங்க வந்துச்சு? சரி ஏங்க அவர் ஓகே நான் ரிப்போர்ட் என்ன எப்பங்க சொல்றேன்னா, வந்துச்சு? சார் அத அந்த வந்து எம் எஸ் காங்கிரஸ் சப்போர்ட் சுவாமிநாதன் பொண்ணு வந்து இல்ல ஏங்க இல்ல அவர் அந்த ரிப்போர்ட் எம் எஸ் எப்பங்க சுவாமிநாதன் வந்துச்சு? பொண்ணே சொல்லியிருக்காங்க, சரி ஓகே அவரோட விவசாயிகளை இப்படி ரிப்போர்ட் நீங்க எப்பங்க ஒடுக்காதீங்க, வந்துச்சு? அது வைபர் அவங்களோட ஒன்னே ஏங்க போராட்டம் அவங்க பண்ணட்டும்னு வைபர் அவங்களே சொல்லியிருக்காங்க. அவருடைய ஏங்க சரி ஓகே அவர் வைபர் எம் எஸ் அவங்க சுவாமிநாதன் ரிப்போர்ட் எப்பங்க சொல்லியிருக்காருல்ல. வந்துச்சு? அவர் எம் எஸ் எப்ப சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறத காங்கிரஸ் சாமிநாதன் சொன்ன கர்நாடகாலையும் ஒரு நிமிஷம் தெலுங்கானாலையும் ரூட் பண்ணதில்ல. அங்க வந்து இல்ல இத இல்ல சார் அந்த பாலாஜி சார் டிமாண்ட ஃபாலோ ஒரு பண்ண நிமிஷம் சொல்ல சப்போர்ட் பண்ண சொல்ல. சாமிநாதன் எப்ப சார் வந்துச்சு ரிப்போர்ட்? அதாவது காங்கிரஸ் பீரியட்ல சார் 2006ல இருந்த என்ன பண்ணிருந்தேன்? finance இவ்வளவு நேரம் minister தூங்கிட்டு இருந்தீங்களா 2006ல இல்ல இருந்து? சார் பாலாஜ் சார் காங்கிரஸ் பீரியட்ல இல்ல இருக்கும்போது இல்லம்மா, சாமிநாதன் காங்கிரஸ் வந்து பீரியட்ல கொடுக்க சொன்னாரு. 2006ல வந்தது, காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்தது. இப்பதான் அவங்க வந்து முழுத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டாங்க வச்சுப்போம். இது பண்ண இல்ல இல்ல முடியாது இல்ல இல்ல 2006ல இருந்து இல்ல இல்ல அது 2011 வரைக்கும் யாரு இல்ல 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 கவர்மெண்ட்? அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தூங்கிட்டு இருந்தது. இப்ப பண்ண சொல்றாங்க. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இல்ல. இப்ப கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் காங்கிரஸ் தானே ரூலிங்ல இருக்கு. இமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் தானே ரூலிங்ல இருக்கு. இந்த 3 ஸ்டேட்ல எம்எஸ்பியை கூட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரஷர் ஆகும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, அவங்க டிமாண்ட் பண்றத நம்மளுக்கு கொடுத்தா அவனும் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஓட்டு விழாது. கொடுங்களேன். வைபர் சிம்பிள் வைபர் உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்ல கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப இந்த ஒரு 3 ஸ்டேட்ல கொடுக்க முடியுது. நீ மத்த ஸ்டேட்ல கொடுக்க முடியலன்னா மக்களே ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுருவாங்க. இங்க பேசுறவங்க யாருமே தெரியல சார் அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுருவாங்க வைபர்.
இந்த 3 மன்மோகன் ஸ்டேட்ல சிங் நீங்க ரூல் ஆட்சிக்கு தானே ரூல் பண்றீங்கல்ல, நீங்க இந்த எம்எஸ்பி கொடுத்துருங்க, எல்லாரும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவான். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, லீடரே இல்லைன்னா கூட வைபர் ஜெயிக்கலாம். அதான் ஃபர்தர் இல்ல இல்ல இன்ஃபர்மேஷன் அவங்க மன்மோகன் பஞ்சாப் இருங்க இல்ல பஞ்சாப்ல பண்ண கட்சி முடியாதுல்ல. தலைவர் ஒரு நிமிஷம் வரும்போது ஒரு அப்ப நிமிஷம் பஞ்சாப்ல ஒரு நிமிஷம் ஆட்சியில இருக்கிறது ஒரு ஆம் நிமிஷம் ஆத்மி தானே, வைபர் அவங்க ஒரு பண்ண நிமிஷம் வைபர் வேண்டியதான்ற கேக்குற ஒரு மாதிரி நிமிஷம் இருக்குது. வைபர் ஒரு ஆம் நிமிஷம் ஆத்மி மத்திய பார்ட்டி தான் அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானே. நீ போய் மோடியை கேட்டுக்கோன்ட்டான். அவன் இப்பதான் அவன் சார் என்ன இது பண்ணா, பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொடுப்பேன்ட்டான். ஜெயிச்ச உடனே மோடியை போய் கேளு அப்படின்ட்டான். வைபர் வைபர் உங்களுக்கு இன்னும் தெரியுதா இல்ல தெரியற மாதிரி நடிக்கிறீங்களா தெரியல. இல்ல தெரியாத மாதிரி மன்மோகன் தான் சிங் நடிக்கிறாப்புல. மன்மோகன் வைபருக்குலாம் சிங் தெரியாமலாம் இல்ல. மன்மோகன் சிங் வைபர்லாம் மன்மோகன் சிங் எக்ஸல்ல ரூல் வச்சே ஒரு இருக்கும்போது உருட்டாப்புல மன்மோகன் சிங் சினிமால. பிரைம் அதனால மினிஸ்டரா வைபருக்கு இருக்கும்போது எல்லாம் தெரியாமலாம் இல்ல. வைபர் கரெக்ட் நான் சார். இல்ல என்ன இல்ல சொல்றேன், சிம்பிள். பாலாஜி சார் அவங்க காங்கிரஸ் இல்ல அந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், சுவாமிநாதன் பொண்ணு இல்ல இல்ல காங்கிரஸ் அவங்க பொண்ணே ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்றாங்க. விஷயம் தான். இல்ல இல்ல அவங்க நீங்க பாரத ரத்னா கொடுத்த அவங்களோட கர்நாடகாலையும் பொண்ணு சொல்றாங்க, தெலுங்கானாலையும் விவசாயிகளை இப்படி ஒடுக்காதீங்க, அது அதுதாங்க. அவங்களோட உரிமை, அவங்க அதெல்லாம் போராட்டம் வேணாம். பண்ணட்டும். இல்ல இல்ல இந்த ஒடுக்கறதெல்லாம் வேணாங்க அதான் வைபர் வைபர். சொல்றோம் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க ஒரு வைபர் நிமிஷம். இந்த ஒடுக்கறதெல்லாம் மன்மோகன் வேணாம். சிங் காலத்திலே வந்து கொண்டு வந்த இது வைபர் இது ஏன் இல்ல இல்ல சுவாமிநாதன் ஒரு மன்மோகன் சிங்லாம் ரிப்போர்ட் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் என்ன இல்ல சொல்றேன்னா, சார். அது காரணம் அது இல்லங்க, அவங்க அதெல்லாம் சொல்லணும் முடியாதுங்க. சார். அப்ப அவங்க மன்மோகன் என்ன சிங் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு ஏங்க சொல்லணும்ல. இப்போ மோடி கூட தான் மன்மோகன் சிங் இது 2011, 12 பெட்ரோல் விலையை இறக்காத போது மோடி கேஸ் சிலிண்டரோட போய் நின்றாரு. ஸ்மிருதி இரானி கேஸ் சிலிண்டரோட போய் போராட்டம் பண்ணாங்க. இப்ப இப்ப அவங்க போராட்டம் பண்றாங்களா? அதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் பண்ணதான் செய்வாங்க. வைபர் சிம்பிள் வைபர். கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எம்எஸ்பி இதுலயும் இமாச்சல் பிரதேஷ்லயும் அந்த எம்எஸ்பியை டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எம்எஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களான்னா சார் அது எப்படி சார் பண்ண முடியும்? பண்ண முடியாது. பஞ்சாப்லயே வந்து ஏன்னா ஆம் ஆத்மி தானே இருக்காங்க, அவங்களால முடிஞ்சா பண்ண முடியும்ல, ஏன் பண்ணல? கர்நாடகா பஞ்சாப் இல்லங்க, இல்ல வைபர், இமாச்சல் கர்நாடகான்னு தெலுங்கானால பண்ணலாமே. கர்நாடகா. கர்நாடகா இல்ல இல்ல தெலுங்கானால நீங்க கேக்குறேன், தானே இதுல இருக்கீங்க. போராட்டம் அதிகமா பண்றது பஞ்சாப் விவசாயிகள் தானே. இல்ல இல்ல ஏன் இப்ப கர்நாடக விவசாயிகளுக்கு கொடுத்தா நீங்க வேணான்னுவாங்களா? இல்ல நீங்க சொல்றது அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இது மத்திய அரசு தான் கொண்டு வரணும். அதெல்லாம் மத்திய அரசு எல்லாம் இல்ல, மாநில அரசு. மத்திய அரசு வந்து எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணுது, எத்தனை கிரெயின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுது, மாநில அரசு எத்தனை கிரெயின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணும். அதுல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஆல்ரெடி அது வந்து ஒரு இதாகும். ஆனா அதை கொண்டு வந்தா அந்த ரெண்டு ஸ்டேட்லயும் ஆட்சியே இருக்க முடியாது, போண்டி ஆயிடும். எவனுக்குமே காசு கொடுக்க முடியாது. புரியுதா? இவங்க டிமாண்ட் என்னன்னு புரியுதா உனக்கு? அவன் என்ன கேக்குறான், வருஷம் வரைக்கும் பென்ஷன் அந்த பென்ஷன் மேட்டர் எல்லாம் தெரியுதா உனக்கு? அவன் என்ன கேக்குறான்னு எப்படி தெரியுதா? கொடுக்க முடியும் வைபர்? இல்ல அத கொடுக்க முடியுமா? காங்கிரஸ் பீரியட்லயும் நீங்க சொன்னீங்கல்ல, அப்பயே வந்து அவங்க வந்து ஒரு வைபர் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சிஎஸ்கே டாமினேட்டர் என்ன சொல்லுங்க. கேக்குதா? போட்டு இருந்தாரு. சிஎஸ்கே மியூட்ல இருக்கீங்க. கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. அவர் ட்வீட் போட்டே இருந்தாருங்க அவரு. ப்ரோ ஒரு மினிட், நான் இப்போ பேசுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்போ வரேன். பேசியா அப்புறமா ட்விட்டியா மட்டும் போட்டிருக்க இருக்கானுங்க அவனுங்க. சரி வைபர் வாங்க. ட்விட்டா போட்டுட்டு இருந்தான், என்னமோ பேசுறேன்னு ஒண்ணு பண்ணிட்டான். இல்ல அவரு வேற ஏதாவது வேலையில இருப்பாரா? வேலை இருந்தா வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு ட்வீட் பண்ணணும்? என்ன ட்வீட் போட்டப்பல? அவன் எப்பயுமே அப்படிதான் போட்டுட்டு இருக்கான். வேலையில இல்ல ப்ரோ, கரெக்டா டாய்லெட்டுக்கு ஒண்ணு கடிக்கும் போது ஸ்பீக்கர் கொடுத்துட்டீங்க, அதான். சரி. இல்ல நான் எதுக்கு நேரமே கேட்டுட்டு இருந்தேன்னா, நீங்க எல்லாருமே சேர்ந்து வைபரையும் அப்புறம் ரியோன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு 1 hour நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் மாதிரி தத்தியான்னு சொல்லிட்டு கமலஹாசனை டார்கெட் பண்ணாரு. அப்புறம் நான் கமலஹாசன் பொலிட்டிக்ஸை சப்போர்ட் பண்ண வைபர் சொன்ன அப்புறம் நீங்க யாரோட சப்போர்ட்டர்? ராகுலோட சப்போர்ட்டர். அப்படின்னா கமலஹாசன் வந்துட்டு காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம், ராகுல் இல்லாத இல்லடி. இதெல்லாம் என்ன பேச்சு? ஏன் இதெல்லாம் பேசக்கூடாதா? இல்ல ஏன் பேசக்கூடாது? இல்ல ஏன் பேசக்கூடாது? நீங்க சிஎஸ்கே தனியா ஒரு ஆளை டார்கெட் பண்றீங்க.
சரி ஃபர்ஸ்ட் ஓகே அவர் யாரை வந்து டார்கெட் கமல் பண்ண? சொல்லிட்டு கமலை இல்ல டார்கெட் யாரை பண்ணீங்க. டார்கெட் பண்ண? அப்புறம் சிஎஸ்கே வைபர் தெரிஞ்சவங்க. ஏங்க சிஎஸ்கே நான் நீங்க வைபரையாவது தெரிஞ்சவங்க. பேசி பாருங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வைபர் மேட்டர் அதை தெரிஞ்சவங்க. பத்தி பேசுங்க. வைபர் 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 இவ்வளவு நேரம் கவுண்டர் பண்ணி பேசாம இருந்தாரு. நீங்க மேட்டர்னா ஏன் வைபர் டிபேட் அதுக்கு பண்றது அவ்வளவு மேட்டர். அப்புறம் வருத்தப்படுறீங்க? நீங்க அதெல்லாம் ஏங்க வைபரே நான் பேசிக்குவாரு உங்க கமலஹாசனை மேட்டர். டார்கெட் பண்ணலங்க. வைபரை இல்ல நான் இல்ல இல்ல டார்கெட் இது ஒரு பண்ணி நிமிஷம் இருங்க. வைபர் ஏன் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் தானே பேசுறேன். உங்களுக்கு அதெல்லாம் என்ன? அதெல்லாம் அதெல்லாம் வைபர் பேசிக்குவாரு. சிஎஸ்கே உங்க மேட்டர் சொல்லுங்க. டார்கெட் பண்றாங்க யாரோ, யாரை டார்கெட் பண்ணாலும் அவங்க பதில் சொல்லிக்குவாங்க. அவங்களுக்கு வாய் இருக்கு. உங்க உங்க மேட்டருக்கு வாங்க. திரும்ப ஒண்ணு கூட போட்டியா? சிஎஸ்கே டார்கெட்லாம் பண்ணல. வைபர் தெரிஞ்சவர் தான். டார்கெட்டே பண்ணாலும் டார்கெட் பண்றவன் பதில் சொல்லிக்குவான். உனக்கு அவர் உன் பேசுறாரு, மேட்டருக்கு டிபேட் பண்றாரு. உன் மேட்டருக்கு வா. உன் மேட்டருக்கு வா. திரும்ப போயிட்ட போல இருக்கு டாய்லெட்டுக்கு. இல்ல நீங்க டார்கெட் பண்றீங்களோ டார்கெட் இல்லையோ, பண்ணா அவன் பதில் பட் சொல்லிக்குவான். அவர் பேசுறது இல்லவா ஐயா வைபர் அவன் வந்து அவன் நீங்க பேசுறதுக்கு அவன் பதில் சொல்லிக்கும் பாரு. இல்லங்க வைபர் வந்து தத்தி நினைச்சியா ஏ தத்தி தம்பி நினைச்சு இல்லங்க இவரு வைபர் அவனை வந்து இந்த டார்கெட் இல்ல அவனை ஸ்பேஸ்ல தான் டார்கெட் பண்ணா நிறைய நாள் இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால யாரை அவங்க டார்கெட் பண்ண எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசுறோம். வைபர் வைபருக்கு உங்களுக்கு வாய் என்ன? இருக்கு, மைக் இருக்கு, அவர் பேசிக்க முடியும். உன் மேட்டருக்கு வா சொல்லு. உன் பிரச்சனை சொல்லு. அவருக்கு பிரச்சனை இல்ல. அவருக்கு வந்து வைபரை டார்கெட் பண்றது பிடிக்கல. ஒரு தனி ஆளா சார் இவன் இல்ல இவன் இல்ல இவன் இவன் பாலாஜி சார் அவரு இல்ல இல்ல அவருக்கும் இல்ல இல்ல பாஜக இவன் எதிர்ப்பு. இல்ல பாஜக ஏ, எதிர்ப்போட அது வந்து அவர் அப்படி அதுதான் வந்து சொல்றேன். அப்படி ஐயோ சொல்லிட்டு வாங்க. இதை சொல்றா. அப்படி சொல்லிட்டு இல்ல வாங்க. நான் கேட்கிறேன். அவன் அவன் 2-3 நாள் ட்வீட் போட்டிருந்தான். நேத்தெல்லாம் வீரவசம் ஓட்டான் போல இருக்கு. ஐயா இல்ல இல்ல போயிட்டாரு. இல்ல இருக்காரு. இல்ல போயிட்டாரு. இல்ல போயிட்டாரு. இல்ல அவர் எதிரியா வேணா இருக்கட்டும்ங்க. சார் அவன் பிஜேபி இல்ல இங்க அவன் பிஜேபிக்கு எல்லாரும் ஆதரவு எல்லாம் இல்ல கிடையாது. சார் நேத்து வந்து இந்த ஸ்பேஸ்ல இப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. நான் உள்ள போனா கிழிச்சு விட்டுருவானுங்களே அப்படின்னா சரி வாடான்னு ட்வீட் போட்டேன் நேத்து. வாடான்னு இன்னைக்குதான் வந்திருக்கான், வந்துட்டு போயிட்டான். இல்ல வைபரை நம்ம வந்து வைபர் நான் வந்து உன்னை வந்து அந்த தத்திக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் தான். அதை வந்து உன்னை டைரக்டா டார்கெட் பண்ணணுன்றதுக்கோசரம் சொல்ல. நீ வந்து உனக்கு நீ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பேசுறல்ல, அதை வந்து நீ எல்லாத்துலயும் நீ உனக்கு ஒரு நேர்மை இருக்குன்னு சொல்றல்ல, அந்த நேர்மை எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்க்கணும். அதை விட்டுட்டு உனக்கு ஒரு பாயிண்ட் வருதுன்னா அதுக்கு நேர்மையா இருப்பேன், உனக்கு பாயிண்ட் வரலன்னா நேர்மை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் எனக்கு கோவம் வந்தது. உனக்கு டார்கெட் பண்ணனே தவிர ஐ ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் கமல் சார். அதனால வந்து நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறவன். நான் வந்து கமல் சாரை வந்து பொலிட்டிக்கலா எனக்கும் உன்ன மாதிரி பொலிட்டிக்கலா வந்து எனக்கும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன். பட் ஆனால் வந்து நான் டைரக்டா அவரை ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்லாம் இல்லை. அவர் பொலிட்டிக்கலாக உனக்கு பிடிக்காத மாதிரி அவரை எனக்கும் பிடிக்காது, அவ்வளோதான். பட் ஆனால் நீ வந்து நேர்மைன்றது எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும். ஒரு இடத்துல வந்து ஒரு நேர்மை, மற்ற இடத்துல நேர்மை இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நீ சொன்ன 5000 கோடி 10,000 கோடி அடிச்சிட்டாங்க, அவங்க வந்து ஆப்போனண்ட்டை சப்போர்ட் பண்ண இது வளர விடாமல் பண்ணிட்டாங்கன்னு. 1000 கோடின்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ரூலிங் பார்ட்டி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நான் ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, டிஎம்கே தான் இப்போ வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்குது. அதாவது அவங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே கூட 2017லேருந்து டிஎம்கே தான் அப்பர் ஹேண்டில் இருந்தது. அதனால் வந்து அந்த எலக்ட்ரல் பாண்டில் டிஎம்கேக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அது வந்து இட்ஸ் இயற்கை நீதி தானே இது. அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. அதை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு இவங்க வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ நீ கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் பலசாலி இருக்கான், ஒருத்தன் நோஞ்சா இருக்கான். நீ பலசாலி கொடுப்பியா நோஞ்சான கொடுப்பியா? அதுதான் அங்கே நடக்குது. நம்ம அதை 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 புரிஞ்சிக்காம நம்ம நான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எக்ஸாம்பிள் எடுத்ததுக்கான காரணமே அதுதான். நான் வேற எதுக்கும் கிடையாது. இல்ல சார் நான் எதுவுமே நினைச்சுக்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுல நீங்க சொல்றது ஓகே தான். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா பணம் கொடுப்பாங்க. அதேதான் இங்க திமுக அதிமுக பலசாலியா இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் ஒன்றும் இல்ல. இப்போ நீங்க இப்போ காங்கிரஸே திருப்பி ஒரு கூட்டணியோட ஆட்சியே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வந்து ஒரு 3 வருஷத்துல எலெக்ஷன் வருதுன்னா யார் பலமா இருப்பாங்களோ அவங்களுக்கு பலம் தான் முக்கியம். இப்போ நீங்க வந்து 2017ல திமுக வந்து ஆட்சியில இல்லை. பட் ஆனால் 2017லேருந்து திமுக மேலே தானே தமிழ்நாட்டில் ஒரு மொமெண்டம் இருந்தது. அது எப்படி இருந்தது? அவங்க பலசாலியா ஆனாங்க, அதனால ஒரு மொமெண்டம் கிடைச்சது இல்ல. 2019ல் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது, 2021ல் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ 2024ல ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சிஎஸ்கே வந்துட்டாரு. வந்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. என்ன 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 பிரச்சனை? இல்ல பிரச்சனை என்னன்னா, நீங்க முன்னாடி எலக்டோரல் பாண்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுல வந்துட்டு டிஎம்கேக்கு தான் லாபம், பிஜேபிக்கு வந்துட்டு எதுவுமே லாபம் கிடையாது. பிஜேபி நான் பேசவே இல்லை, அப்படி பேசவே இல்லை. யார் சொன்னா? அப்படி யாருமே சொல்லல. நீயே உருட்டாதவா, நீ உருட்டாதவா. எப்பயுமே பெரிய பெரிய வெண்ணியா
இல்ல அவன் சார் நான் டீல் பண்ணிக்கிறேன் விடுங்க சார். பெண்ணக்கு என்ன பேச ட்வீட் போடும்போது ப்ரோன்னு சொல்லி தான் போட்டேன் ஒண்ணு. இல்ல இல்லங்க அப்ப யார் சொன்னது? நீ யாருங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மேட்ருக்கு வா. ஆமா தெரியும். இல்ல தெரியுமா, நீ வந்துட்டு பிஜேபி சப்போர்ட்டர் ஓகேவா? நான் அந்த இருந்துட்டு போகுது எனக்கு என்ன இருக்கு? என்ன அபியூஸ் பண்ணாங்க ஒண்ணு? சரி ஓகே சரி ஓகே அப்படின்னு பேசுறது வேணாம். நான் டீசெண்டா பேசுறதுதான் டீசெண்டா. சரி பேசு, டீசெண்டா பேசு. இந்த எலக்டோரல் பாண்ட பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, இந்த பிஜேபி வந்துட்டு பிஜேபிக்கு லாபமே கிடையாது. எல்லா கட்சி பில்லு பாஸ் பண்ணது வந்துட்டு அப்படி யாருமே சொல்லல பிஜேபி லாபம் இல்லைன்னு யாரும் சொல்லல. அப்படிதான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் பேசவே இல்லை. உனக்கு காதுல எது பேசுங்க, ஒழுங்கா கேட்டு வாங்க. சிஎஸ்கே உனக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு காது கேட்கலன்னு வச்சோம். அப்புறம் எந்த கட்சி தான் காசு கொடுக்கல? நீங்க வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கு வேண்டியதான் தமிழ்நாட்டுல வரீங்க. காசு யாரு கொடுக்கல? இல்ல நீங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க தான் சொல்லியிருக்கோமா அப்படி? தமிழ்நாட்டுக்கு திராவிடத்தை ஒழிச்சு எறியணும், திராவிடத்தை ஒழிக்கணும் சொல்லியிருக்கோம். ஆமா, காசு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்கோமா? இங்கேயாவது காசு கொடுக்க மாட்டோம்னா இல்ல அப்படியே சொல்லிருக்கோமா? அப்ப நீங்க என்ன மாற்றம்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்களோட அண்ணாமலை சொல்றத கேக்குறேன். காசு கொடுத்து ஓட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் பல டைம். நான் சொல்லியிருக்கேன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். காசு கொடுத்து செலவு பண்ணா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஜெயிச்சு என்ன பிஜேபி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. இங்க டிஎம்கே பிரச்சனையை சொன்னேன். சரி நீங்க ஏன் வரீங்க நான் கேக்குறேன். சரி உன் பிரச்சனைக்கு வா, சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் மூடு. உன் பிரச்சனைக்கு வர. நீ பெரிய வெண்ணையாட்ட போட்டு இருந்த ட்வீட் சொல்லு. நான் வெண்ணையாட்ட ஒண்ணு ட்வீட் பண்ணல. நீ எதுக்கு பிஜேபிக்கு இவ்வளவு சங்கித்தனமா சப்போர்ட் பண்ற? நீ ஒரு 10 பாயிண்ட் சொல்லு. இதுல என்ன இருக்கு? நான் தான் சொல்லிட்டேனே, பிஜேபின்னு சொல்லிட்டேனே, சங்கின்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன இது வேற நீ கண்டுபிடிக்கிறியா புதுசா? பல வருஷமாச்சு நான் சொல்லி பிடிக்கல. நீ வந்துட்டு இங்க உட்காந்து தம்பி இல்ல பிரச்சனை என்ன சொல்ல சப்போர்ட்டர்ன்றத எல்லாருக்கும் இந்த ஸ்பேசஸ்க்கு ரெகுலரா வர எல்லாருக்கும் தெரியும். உனக்கு நீ ஒரே நாள் வந்து போடுறேன் எல்லாத்தையுமே. இல்ல சார் இவனுக்கு சார் இவன் அதெல்லாம் கிடையாது சார். இவன் எப்ப பார்த்தாலும் இந்த அபியூஸ் ட்வீட் போட்டுட்டு நான் வந்தா அதை பேசிடுவேன் இதை பேசிடுவேன்மா. சரி இன்னைக்குதான் கிடைச்சிருக்கான். சரி என்ன சொல்லுவோம் தம்பி, அவன் பிரச்சனை என்ன சொல்லு. நீ என்ன இருந்துட்டு போய் என்ன நீ சொல்லு. நீ பெரிய ஆள் தான் சொல்றேன். எப்ப போட்ட சொல்லு. சரி ஓகே இல்ல சொல்லு. ரொம்ப டீசன்ட்டான சொல்லு. நான் யாரையும் சரி சொல்லு. சரி சொல்லு. ஸ்பீக்கர் கூட ப்ரோன் தான் போட்டேன். சரி சொல்லு. சரி ஓகே சரி இப்போ சரி ஓகே நீ சொல்லு. என்ன சொல்றது? நீ சொல்லிக்க. டிபேட் பண்ணு, நானும் டிபேட் பண்றேன். நீ தான் பேசணும் எனக்கு ஸ்பீக்கர் குடுறா அப்படி இப்படின்னு இல்ல பேசு. அப்ப பேசுற டாபிக் என்ன பேசணும்னு தோணுச்சு. இப்ப நீ சொல்ற நான் அப்படி பேச மறந்துட்டியா? இல்ல இப்ப காசு கொடுத்து நான் ஆமா என்ன இப்ப காசு கொடுத்துதான் வருவோம். இதுல ஒரு நாட்டு பற்று கிடையாது, ஒரு தேசப்பற்று கிடையாது. நான் காசு கொடுத்தா பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவோம். என்ன இப்போ நீ சொல்லு, இப்போ அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. நீ பூமர் மாதிரி பேசாதீங்க ப்ரோ. லாஜிக்கா தான் சொல்றதா பேசலாம் ப்ரோ. இவ்வளவு நாள் டிபேட் பண்றதா ஓகே பேசலாம். இப்போ விஜய் நான் வரல, காசு கொடுக்க மாட்டுவாங்கரா? என்ன ப்ரோ பேசுறீங்க? இல்லடா அது விஜய் விட்டுருங்க. விஜய் எல்லாம் இழுக்காதீங்க. இவன் விஜயே கிடையாது. இவன் வந்து ஒரு கொத்தடிமை. ஓகே கொத்தடிமை. நானே டிஎம்கே ஆப்போசிட்டா எவ்வளவு ட்வீட் போட்டிருக்கேன் பாருங்க. விஜய் ஃபேன் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன், அப்புறம் தான் விஜய் ஃபேன் நடிக்கிற கொத்தடிமை. சொல்லு மேட்டருக்கு வா. விஜய் ஃபேன் நடிக்கிறேன். நானே டிஎம்கே அகைன்ஸ்ட் எவ்வளவு ட்வீட் போட்டிருக்கேன். ஃபுல்லா நான் டிஎம்கே டோட்ஸ்ல ஒரு பேஜே வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஸ்பேஸ் போய் அடிச்சு ஓட விடலான்னு பார்த்தா ஒழுங்கா பாலிடிக்ஸ் பேச வராத சம் 2K கிட்ஸ் மைக்கை கொடுத்து அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருப்பான் அந்த தற்கொலை. டேய் கார்த்திக் வருமா, நீ போட்ட ட்வீட் தான் நேத்து சொல்லு. ஆமா நான் தான் போட்டேன். டேய் நீ தான் வந்துட்டியே பாலிடிக்ஸ் தெரிஞ்சவன், சொல்லு. நான் பொலிட்டிக்ஸ் பேசுறேன். நான் அப்படிதான் காசு கொடுப்போம், அப்படிதான் பண்ணுவோம். என்ன இப்பன்னு கேக்குறேன். நான் உன்கிட்ட நீ என்ன பேச முடியும்? நீ தான் ஏதோ பேச வர. நீ எனக்கு என்ன நீ போட்ட துட்டி தான் நான் கேட்கிறேன். நானா கேட்கிறேன். நான் உன்னை கூப்பிட்டு நீ போட்ட ட்வீட்டுக்கு தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீ மானத்தோட ஏதாச்சும் ஒரு ரிப்ளை பண்ணுவ, ஏதாச்சும் ஒன்னு பண்ணுவ. அப்படியே காசு கொடுக்கறது என்ன கேக்குற சொல்லு. காசு கொடுக்கறதா அரசியல் நீ பேசிட்டு இருக்கு. பேச முடியும். நான் நல்லபடியா பேசலாம். காசு கொடுக்கறதா அரசியல் நீ பேசிட்டு இருக்கு. சரி ஓகே ரைட். காசு கொடுத்தது தப்பு. நெக்ஸ்ட்
தப்புன்னு ஒத்துக்கிட்டல. காசு கொடுக்குறது அப்புறம் தப்புன்னு. எதுக்கு பிஜேபி ஓகே இந்த எலக்டோரல் பாண்ட்ல எதுக்கு இவ்வளவு காசு அனானிமஸா அப்ப எந்த கட்சியுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாரு? நான் கேக்குறேன், காசு கொடுக்கறது தப்புன்னு சொன்னா எந்த கட்சியுமே பேசக்கூடாது. நான் ஒன்னு கேக்குறேன், என்ன எப்படி டிஎம்கே நான் ஒன்னு கேக்குறேன், என்ன எப்படி டிஎம்கே கொத்தடிமன் சொல்லிட்டு பிராண்ட் பண்ணலாம்? விஜய் ஃபேன் கிடையாது. கொத்தடிமல் இல்ல. சரி ஓகே, நீ விஜய் ஃபேன் இல்ல, ஒன்னு விஜய் ஃபேன் சேர்த்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இதுக்கப்புறம் சொல்லு, நேற்று ஏதோ ட்வீட் போட்டிருந்தல, அது மேலேயும் ஷேர் பண்ணிட்டேன். நீ என்ன பேச வர சொல்லு. இதுக்கப்புறம் விஜய் ஃபேன் சேர்த்துக்க மாட்டாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், வீரவசனம் பேசுனீங்க நேத்து. ஆமா, பேச தெரியாதவங்களுக்கு எல்லாம் மைக் கொடுத்து பேசுறாங்கன்னு நீ வந்துட்டல. வா, என்னை பேசி என்னை டார்கெட் பண்ணி காலி பண்ணுவா, பேசு. நான் ஒண்ணு காலி பண்றதெல்லாம் சொல்லு. அப்படியே என்னதான் சொல்ல வர சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? டைப் பண்ணி போறது ஈஸியா இருக்கு, என்கிட்ட பேசுறது கஷ்டமா இருக்கு உனக்கு. டைப் பண்ணி போறது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. சரி கார்த்தி யாருதான் இல்ல சார் இவன் டெய்லி இல்ல சார் டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் கிடைச்சாலும் நான் வச்சு செய்ய முடியும். தம்பி இந்த மாதிரி யாரு கிடைச்சாலும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீங்க இப்ப குரூப்பீஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல தம்பி, நான் மட்டும் தான் ஓட்ட பேசுறேன். சொல்லு பண்றாங்க. சரி ஓகே, நீ எதுவுமே ஒரு சார் விடுங்க சார், இருங்க சார், நானே பேசிக்கிறேன் சார். அந்த தம்பி தான் கேட்டாரு, மைக் கொடுத்தா பேசுறேன்னாரு. அதுதான் மைக் கொடுத்தா பேசுறேன். நான் பேசுன்னு தான் சொல்றேன், வேற என்ன சொல்றேன், இதுல என்ன இருக்கு சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் கேக்குறேன், என்ன டிஎம்கே கொத்தடிமை, என்ன பிஜேபிக்கு எகெயின்ஸ்ட் இருந்தல டிஎம்கே கொத்தடிமை தப்பா சொல்லிட்டேன். சரி ஓகே, தப்பா சொல்லிட்டேன், விட்டுரு. ஓகே, நீ கொத்தடிமை இல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ விஜய் ஃபேன்ஸ் இல்ல, அது அந்த ஸ்பேஸ் முடிஞ்சா அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே, அதுக்கப்புறம் சொல்லு. அதை விடு, அதெல்லாம் நான் சொன்ன கருத்து. நீ என்ன கேட்க வந்த அதை சொல்லு. நீ எப்படி ட்விட்டர் வந்த, நீ எப்ப ட்விட்டர் வந்த, ஃபர்ஸ்ட் உன்னோட ட்வீட் என்னதா இருந்துச்சு? எல்லாரும் நான் வந்து என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்னைக்கா இல்ல என்னவா இருந்துச்சு? இல்ல நான் எல்லா ட்ராக்கர்ஸே வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், நான் அவங்கள பத்தி உள்ள எல்லாம் எங்க இருந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நாங்க அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல விஜய் ஃபேன் களவாடி. ஓகேவா? சரி நீ என்ன விஜய் நீ ரொம்ப கலா எனக்கு தெரியல சொல்லு கேக்குறேன். விஜய் ஃபேன் கிடையாது அப்படி இப்படி எதுக்கு பேசிட்டு இருக்கேன் புரியல. விஜய் ஃபேன் கொத்தடிமையா இல்ல? நீ விஜய் ஃபேன் தான் சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி பேசுறேன்? ஏதாச்சும் மாத்தி பேசுறேனா? நான் ஏன் மாத்தி பேசணும்? இல்ல என்ன இருக்கு? நீ விஜய் ஃபேன் ஓகே. இப்ப என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னி நேத்து ட்வீட் போட்டல, என்ன கேட்கணும் சொல்லு, அது ஏன் சொல்லு. நான் அதுல ட்வீட்டாவே போட்டிருந்தேன், நீ பிஜேபி வரணும்னு நினைக்கிறேன், எதுக்கு பிஜேபி வரணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ண போறாங்க, ஒரு 10 பாயிண்ட் சொல்லு. அதான் உனக்கு ட்வீட்டாவே கேட்டிருந்தேன், நீ ரிப்ளை பண்ணல. சிஎஸ்கே நான் சொல்லவா? இதுதான் கேட்க வரும்யா. இதுதான் கேட்க வரும்யா. பிஜேபி என்ன பண்ண போறாங்க, எதனால நீ பிஜேபிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு உனக்கு ஹிந்துத்துவா, நீ ஒரு உன்னோட மதம் ஜாதி இல்லாம வேற என்ன இருக்குன்னு ஒரு 10 பாயிண்ட். சிஎஸ்கே நான் சொல்றேன் கேளுங்க. 5 பாயிண்ட். ஒரு நிமிஷம். 5 பாயிண்ட்டுக்கு நான் ஒருத்தலைங்க விடுங்க. சரி நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே, நான் மதத்துக்காகவே சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்துட்டு மதத்துக்காக சப்போர்ட் பண்றா, மத்த 2 மத டிஸ்கிரிமினேட் ஏன் இதுல என்ன இருக்கு? ஜாதி பார்த்து எத்தனையோ பேர் ஓட்டு போடுறாங்கல்ல. இல்ல நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, நீ என்கிட்ட அக்யூஸ் பண்றதுக்கே நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே இருந்தா கூட உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல நான் அப்படியே இருந்தா கூட, நான் மதத்துக்காக சப்போர்ட் பண்றேன்னு வச்சுட்டா கூட உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நான் அதுல ட்வீட் என்ன போட்டிருந்தேன், நீ வந்துட்டு டைம் பாஸ் பேச வச்சு மத்த பசங்களை இந்த மாதிரி டிஎம்கே கொத்தடிமைன்னு பிராண்ட் பண்றது, நீ அந்த யுவர் நண்பன் ஒருத்தர் இருக்கால, அவர் வந்துட்டு அது திமுக காரனா ஃபீல் பண்ணோம். அது திமுக காரனா ஃபீல் பண்ணோம், நீ ஏன் ஃபீல் பண்ற சொல்லு. நீ நியூட்ரலா இருக்கிறவங்களை எதுக்கு கொத்தடிமைன்னு பிராண்ட் பண்றேன்னு கேக்குறேன். அது திமுக காரன் தான் ஃபீல் பண்ணும், பிராண்ட் பண்ண தான் ஃபீல் பண்ணும், நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ என்ன விஜய் ஃபேன்ல ஏதாவது ஒரு விஜய் ஃபேனா ஏதாவது ஒரு விஜய் ஃபேனா அந்த மாதிரி சொல்லிருக்கனா? கிடையாது. என்ன ஏதாவது விஜய் பத்தி தப்பா ஏதாவது பேசிருக்கனா? கிடையாது. நீ ஏன் ஃபீல் பண்ற சொல்லு. நான் எது ஃபீல் பண்றேன்னா, நீ நண்பனை சொன்ன, இப்ப நான் பேசும்போது என்னையும் சொல்ற நண்பன் ஒரு காரணம். நீ கொத்தடிமை
நீ பிளாக் அதான் இதை பண்ணல. சொன்னா நீ என்னை எப்படி கொத்தடி பண்ற? ஏன் என்னைய கொத்தடிமைன்னு சொல்லிட்டீங்க அப்படிம்ப. அதான் இதுதான் பிரச்சனையே. நான் யோ மேல நீங்க நான் பாருங்க, டிஎம்கே லாஸ்ட் 1 இல்ல மந்த்ல இல்ல டிஎம்கே அகைன்ஸ்டா போட்ட ஒரு அது 20 அவன் ட்வீட் பிரச்சனை. ஷேர் இங்க பண்ணு. பாரு, நான் இல்ல நான் கேக்குறேன். நீ என்ன வேணாலும் கட்டிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பாரு, இப்ப திமுக காரனா கொத்தடிமைன்னு சொன்னா உனக்கு என்ன எரியுதுன்னு கேக்குறேன். நான் ப்ரோ நான் ஒன்னு சிம்பிளா கேளுங்க. திமுக ஆதரவா இருக்கிறவங்களை கொத்தடிமை சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அது எனக்கு பிரச்சனையும் கிடையாது. பட் பிஜேபி எதிர்த்தால இப்ப நான் பிஜேபி நான் இப்ப பிஜேபி யார சொன்ன சொன்னீங்க சொல்லு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அப்புறம் நண்பன் ஒருத்தர் இருக்கார்ல, நீங்க பிளாக் பண்ணீங்கல்ல. ஒன்னே சொல்லு. சரி ஓகே, நண்பன் ஒருத்தர் இருக்கார்ல. நண்பனை சொன்னேன். ஆமா, அதே ஒரு 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 விஜய் ஃபேன் வந்து 4 விஜய் ஃபேன் ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் பண்ணது காட்டமா? ஆமாங்க, இவன் அப்படிதாங்க, இவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், திமுக காரன் விஜய் ஃபேன்ற போர்வையில் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ட்வீட் போட்டிருக்காங்க. கீழே கமெண்ட் நண்பன், அந்த அதே நண்பனுக்கு கீழே தான் கமெண்ட் போட்டிருக்கானுங்க. நான் ட்வீட் கீழே தான் கமெண்ட் போட்டிருக்கானுங்க. நான் கரெக்டா இப்ப எடுத்து வந்து இப்ப நீ நண்பர், நீ வைபருக்கு இல்ல வைபருக்காக பேச வந்தியா, இல்ல நண்பனுக்காக பேச வந்தியா, இல்ல உன் பிரச்சனையை பேச வந்தியா? யாரோட பிரச்சனை பேச மாட்டேன். எதுக்கு இப்படி ஒரு நண்பன் என்ன பண்ணீங்க? இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி, இவ்வளவு நீங்க இப்ப பச்சையாவே ஓப்பனா சொல்றீங்க நான் மதத்துக்காக தான் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உங்க ஸ்பேஸ்ல வர கொஞ்சம் நீ அப்படி நினைச்சு நான் உன்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பாரு, நீ அப்படி நினைச்சினா நான் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ விளக்கம் கொடுத்தாலும் கேட்கற கண்டிஷன் நீ கிடையாது. மதத்தின் பேர்ல, கோயில்கள் பேர்ல, சர்ச்சு பேர்ல, மசூதி இல்ல இங்கெல்லாம் வந்து ஓட்டே கேட்கறது இல்ல, இந்த இவங்களுக்கு ஓட்டு போடு இவங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றது இல்ல, அதெல்லாம் என்ன சார்? அப்படியே இருந்தாலும் இல்ல அதெல்லாம் என்ன? கோயில்ல சொல்றாங்க, சர்ச்சில் சொல்றாங்க, மசூதியில சொல்றாங்க, அதெல்லாம் என்ன? நீ கேக்குற பாயிண்ட், நீ கேக்குறல இதெல்லாம் லாஜிக்கான பாயிண்ட் கேளு. சொல்றேன் தம்பி, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. அப்ப ஸ்டாலின் முஸ்லீமா? உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்டினா? எடப்பாடி வந்து என்ன சீக்கா? கிடையாது, எல்லாருமே இந்து தானே. என்னது நீ ஏதோ மதத்துக்காக பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லாம எல்லாரும் இந்து தானே. இங்க இருக்க எல்லாருமே ஜெயலலிதால இருந்து எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிதி இருந்து எல்லாரும் இந்து தானே. அப்புறம் நம்ம இந்தியால 95% ஹிந்துஸ் தான், ஓகேவா? மோர் தென் 90%. அப்புறம் என்ன பிரச்சனைனா மத்த மதத்துல உள்ளவங்கள மைனாரிட்டியா வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண, வேற கட்சி டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க, நீங்க பண்ற மாதிரி, பிஜேபி பண்ற மாதிரி. புரியுதா? யார் பண்ணாங்க சொல்லு. இல்லையா? அப்படி பண்ண கூட அவங்களுக்கு அப்படி பண்றதுனால தானே வந்து அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுறது இல்ல. யார சார் இல்ல அப்படி பண்றா அப்படின்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாவே இருக்கட்டும். அப்படினால்தான் ஓட்டு போடுறது இல்ல, அவங்க ஓட்டு போட போறது இல்ல, அவ்வளவுதானே. இப்ப நீங்க யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளவுதானே. கிறிஸ்டியன்ஸ்க்கு முஸ்லிம்ஸ்க்காக மசூதி எடுத்துட்டு வர்றானுங்க. ஓகே, அது ஓகே, அது தனி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே இங்க பிரச்சனையே இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இங்க என்ன டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு? என்னதா கிறிஸ்டியன்ஸுக்கும் இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? விஜய் கூட ஜோசப் விஜய் டார்கெட் பண்ணாங்க, அது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அவரே ஜோசப் விஜய்னு அவரோட லெட்டர் பேட்ல போட்டு தைரியமா சொல்றாருயா. உனக்கு என்ன பிரச்சனை? அவர் அதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் அவர் போடல. இப்ப அந்த பிஜேபி யார் சொன்னா? அதே விஜய் பி டீம் இல்ல, அதே விஜய் பிஜேபி பி டீம்னு திமுக காரங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதே விஜய் பிஜேபி காரங்க திமுக வந்து என்ன சொல்றாங்க? பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? திமுகவையும் நிறைய பேர் பிஜேபி பி டீம் சொல்றாங்க. அமீர் கேக்குறாரு, ஏன் பொட்டு வச்சுட்டு போட்டோ கொடுக்குறாருன்னு அமீர் கேக்குறாரு. அமீர் பாய் கேக்குறாரு, ஏன் பொட்டு? அப்ப ஏன் அதுக்கு என்ன சொல்லலாம்? அப்போ ஒருத்தருக்கு காரணம் பெஸ்டே இருக்கலாமா? இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க பேசுறதுக்கு நிறைய பேர் கருத்து வேறுபாடு இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க இருப்பாங்க தான். இல்ல அது இருக்கதா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாப்ல. ஏங்க அதெல்லாம் இருக்கதாங்க செய்வாங்க. மதத்தின் பேர்ல ஓட்டு இவன் வந்து இவர மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிரி நீங்க இப்படி பேசுறீங்க. இல்லங்க, மதத்தின் பேர்ல ஓட்டு கேக்குறீங்க. இவனுக்கு என்னன்னா, இல்ல நான் சொல்றேன், நான் இல்ல வைபர், நான் ஏன் இவன்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணா, நான் பொதுவாகவே விஜய் ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் ஆன ஆள் தாங்க. நான் ட்விட்டர்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே.
நான் வந்து படங்களுக்கு விமர்சனம் வந்து வேற மாதிரி கொடுத்திருந்தா கூட என்னைக்குமே அவருக்கு வந்து சப்போர்ட்டான ஸ்டாண்டை தான் எடுத்திருப்பேன் கலெக்ஷன்ல வந்து எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் அவர் அரசியல் வரும்போது கூட இவங்கெல்லாம் பேசினப்ப கூட நம்ம வந்து வேற ஸ்டாண்டை தான் எடுத்து வச்சிருப்போம். ஆனா என்ன பண்றானுங்க தெரியுமா, இந்த விஜய் ஃபேன்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய சில திமுக சப்போர்ட்டர்ஸ் இவங்க என்ன பண்றானுங்கன்னா, இவனுங்க வந்து நம்மள வந்து டைவர்ட் பண்றது. இவன்லாம் டெய்லி ட்வீட் போடுறதா எனக்கு ட்வீட் போடுறது மட்டும் தான் இவன் வேலையை வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எந்த ட்வீட் போட்டாலும் கீழே வந்து ஒரு ட்வீட் போடுறது. இவன் சங்கி டேய் நான் தான் சங்கின்னு முன்னாடியே நானே சொல்லிட்டேனே இருக்கு. நான் தான் சங்கின்றது நீனே கண்டா பிடிக்கிற என்ன ஸ்கேன் பண்ணியா பிடிக்கிற நான் தான் சொல்லிட்டேனே. நான் என்னென்ன காவி ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்தா போடணும் டிபில. அது ஓகே. ஆனா இவன் என்ன பண்றானுங்க, நான் விஜய் ஃபேன்ஸை வந்து மேனிபுலேட் பண்றானுங்க. அவங்களுக்குள்ள போயிட்டு அந்த நண்பன் மாதிரி ஆளுங்க இவன் மாதிரி ஆளுங்கெல்லாம் போயிட்டு இவங்க கிட்ட அவனுங்க கிட்ட பாத்தீங்களா இவன் அப்படிதான் இவன் இப்படிதான் இந்த வேலையை பாக்குறானுங்க. நான் என்ன சொல்றேன், 24க்கு இந்த எலெக்ஷன் விஜய் கிடையாது. ஆனா இங்க வந்து ஸ்டாண்ட் ஓகே. விஜய் அரசியல் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அண்ணாமலையா விஜயான்றதை அப்ப அதை அப்படி சொல்றோம். விஜய் வந்து விஜயோட அரசியலை வந்து ஏத்தது திமுக தான். ஓகேவா? அவங்க எதிர்க்கிறதெல்லாம் நீ இதுல எடுத்துக்காதீங்க, மைண்ட் எடுத்துக்காதீங்க, அரசியல் பழகுங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவனுங்களுக்கு திமுக தேவை, இவனுங்க கொத்தடிமையா இருக்குன்னு ஆசைப்படுறானுங்க. அதுக்காக வந்து நம்மள பேன் பண்றது. இவன் வந்து டெய்லி ட்வீட் போட்டுட்டே இருப்பான், ஸ்பேஸ்ல வந்து இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு. அதுதான் இன்னைக்கு வந்து சரி இவன் வந்தா ஏதாவது என்ஆர்ஐன்லாம் போட்டு வச்சிருந்தானா ஏதோ பயங்கரமா பாயிண்டா பேசிடுவான்னு கூட எனக்கு ஒரு பதட்டமே இருந்துச்சு. ஏதோ பயங்கரமா பாயிண்ட் கிட்ட ஏதோ பேசி நம்ம வாகமாட்டு மாதிரிலாம் லாக் பண்ணி விட்டுருவான்னுக்கு அப்படின்னு நினைச்சேன். இவர் ஒரு டம்மி பீஸ்ன்னு எனக்கு தெரியாதுங்க சீரியஸா. வாகமாண்டுக்கிட்டலாம் நான் வந்து ஒரு நாள்னா மாட்டி அந்த என்னை வச்சு செஞ்சு விட்டான். அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இவன் ஒரு டம்மி தான். இவன்கிட்ட பேசின டைம் வேஸ்ட். டேய் போடா. இந்த போடா கீடான்னு நான் சொல்ல நான் அப்பவே சொல்றேன். போடா கீடா இந்த இந்த அபியூஸ் பண்றது இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது நான் டீசெண்டா பேசுறேன். நீ போட்ட ட்வீட்டுக்கு நீ ஆமா ஆமா நீ ட்வீட்ல ரொம்ப டீசெண்டா பேசின. உனக்கு மரியாதை கொடுக்கணும். சரி போ. கார்த்தி அவன் பேசினாலும் நம்ம பேச வேணாம், தேவையில்லை விட்டுடு. அவன் நான் எதுவுமே தப்பாவே பேசல சார். சார் இல்ல அவன் பேசுறான்னு நம்மளும் கார்த்தி நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐ அம் ஸ்ட்ராங் டிஎம்கே சப்போர்ட்டரா. என்ன பண்ணிருக்கான்? சார் அவன் விஜய் ஃபேன்னு சொல்லு சார். இவனுங்க எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான் சார். இவனுங்க மண்டமேல கொண்டே வரதான் வந்துடுறாங்க. ஆனா இவனுங்க ஏதோ வந்து அதையே சொல்ல மாட்டானுங்க சார் நம்ம கிட்ட. இல்ல அவன் விஜய் ஃபேனாவும் இருக்கலாம், டிஎம்கே சப்போர்ட்டராவும் இருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது தைரியமா சொல்லணும். அவன் விஜய் ஃபேனே கிடையாது சார். இல்ல அவன் 2000 சார் அவன் விஜய் ஃபேன்லாம் கிடையாது சார். 23லயே போட்டிருக்கானா? ஓகே ஓகே. எங்க ஓட்டானா சார்? அவன் விஜய் ஃபேனே கிடையாது சார். சார் இவனுங்களெல்லாம் நான் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம். நீங்க லேட்டு. நான் ஏன் ஒருத்தனை திட்டுறேன் அப்படின்னு வரும் பாத்தீங்களா? ஏன் திட்டுறீங்க ஒருத்தனை கொத்தடிமை? ஏன் சொல்றீங்க? இவனுங்கெல்லாம் பார்த்தோன்னே ஸ்பெல் பண்ற அளவுக்கு இந்த மோப்பனாய் மாதிரி ஆயிட்டான் சார். நீ வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தம்பி. நீ தைரியமா நீ விஜய் ஃபேன்னு நான் டிஎம்கே சப்போர்ட்டர்னு சொல்லி கூட பேசலாம் தம்பி. இப்ப கார்த்தி பேசுற மாதிரி அது எப்படி சொல்லுவானுங்க அவனுங்க? நீ அது பேசினா அவனுங்க எப்படி சொல்லுவானுங்க? ஏன் அதனால பேசினா என்ன ஆயிடும்? யாரும் எல்லாம் வைபர் அதான வைபர் மாதிரி எல்லாம் தெரியுமானால என்ன அப்படி சொல்ல முடியாது. என்ன வைபர் சார்? இல்ல பாலாஜி இல்ல நான் பேசும்போது ஏதாவது ஃப்ளோல ஏதாவது கொஞ்சம் சத்தமா பேசுறதா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சார். யாரு? இல்ல வைபர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வைபர் இல்ல வைபர் சார். வைபர் பேசுறது வந்து இல்ல சார். வைபர் பேசுறது நீ எங்க தலைவர் எவ்வளவு பேசல. வைபர் சார் வைபர் பேசுறது இல்ல வைபர் பேசுறது வந்து வைபர் எப்பயுமே அப்படிதான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. தலைவர் அதுவும் தப்பு இல்ல. ஆனா வைபர் ஓப்பனா எப்பயுமே ஓப்பனா பேசுவாரு. வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்டு தாங்க, எனக்கு ரஜினி பிடிக்காதுன்னா ரஜினி பிடிக்காதுதான், அவர் பேசலாம் தப்பு தான் அப்படின்னு பேசுவாரு. அதே மாதிரிதான் ஒரு பிஜேபிக்கு மேலே ஒரு அது தப்பே கிடையாது. அந்த மாதிரி வந்து பேசினா நம்ம யாருமே குறை சொல்ல போறது இல்லை, நம்ம ஆர்கியூ பண்றது ரெடி. நான் விஜய் ஃபேனு. ஆனா இருந்தாலும் அப்படின்னு வருவானுங்க பாத்தீங்களா? அவனுங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு இவனுக்கு தூக்கணும். இருக்கா சார்? கீழே இருக்காரு. ஸ்பீக்கர்ல எனக்கு காட்டுது. எனக்கும் காட்டுது. கீழே தான் இருக்காரு. கீழே போயிட்டாரு இல்லையா? சிஎஸ்கே இருக்கீங்களா? ஐயப்பன் இருக்காரு ஸ்பீக்கர்ல. ஸ்பீக்கர்ல இல்ல சார். இல்லையா? எனக்குலாம் ஸ்பீக்கர்ல காட்டுது. இல்ல எனக்கும் ஸ்பீக்கர்ல தான் காட்டுது. அதனால தான் அவன் ஏதோ சொல்லணும்னு பாக்குறான். அது ஒரு மன பிராந்தி சார். இல்ல
இல்ல இல்ல இல்ல சீக்கிரம் காட்டுது ராபின்சன். என்ன ஐயோ சொல்ல போறான் வந்து உன் சீக்கிரம் வாழ்க்கைய காட்டுது. நான் காப்பாத்தணும்னு நினைச்சா ராபின்சன் என்ன சொல்ல போறான் சார் என்ன போற சொல்ல போக்குல போறான் வந்து வந்து சம்பந்தம் இல்லாம அதை வந்து உருட்ட மனசு போறான். கஷ்டமா இருக்கு வா அது இதுன்னு எல்லாம் அடிச்சு விட்டு போட்டீங்க சார். என்ன சார் நீங்க எனக்கு பிரச்சனையில இருக்கிறேன், ராபின்சன் நேத்து என்ன ஆச்சு வீட்ல நெருக்கடியில சண்டையா? இருக்கிறேன், என்னென்னவோ சொல்லிட்டு போயிட்டீங்க சார். என்னாச்சு? எனக்கு என்ன சார் நெருக்கடி, எனக்கு என்ன சார் பிரச்சனை? இந்த ஐயோ வன்ம கார்த்தி அப்படிதான் சார் எதாவது அடிச்சு விட்டு அதான் போட்டீங்க. ஐயோ கார்த்தி கார்த்தி நம்பிட்டீங்களா பாத்தீங்களா? ஒரு குடும்பத்தையே பிரிச்சிருக்கப்பியா அவன் நீங்க இன்னைக்கு. பிரிக்கல இல்ல இன்னைக்கு அவன் போட்ட அந்த ட்வீட் எல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருந்தது. அவன் வீட்டுல என்ன அடி வாங்கினாடா அந்த ட்வீட் எல்லாம் போடுறதுக்கு. சார். சார் அப்படிலாம் இல்ல சார். நீங்க என்ன சார் இப்படி நினைச்சிட்டீங்க? ஆண் என்ன சார் அஜய் என்ன சொல்லியிருக்காரு? ஆண் நெடில் பெண் குரில் சார். ஓகேவா சார்? யார் சொல்லிருக்கா சார் அஜய் என்ன சார் சிரிக்கிறீங்க? இரவி படத்திலேயே மெயினான கிளைமேக்ஸ் அதான் சார். ஆனா இல்ல உனக்கெல்லாம் கார்த்தி அடிச்சது பத்தாது. நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியானா கார்த்தி அடிச்சது பத்தாது. சார் அப்படி இல்ல சார். ஆம்பளைங்களை பொம்பளைங்களை அடிக்கிறதே கைகுலங்கிறதே தப்புன்னு நினைக்கிறோம். அது எப்படி சார்? பொம்பளைங்க அதே மாதிரி தானே சார். இல்ல ஜென்ஸ் ஆனா வந்து அவங்க இப்ப நீ இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறியா? கப்பிள் ரீல்ஸ் எல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு வியூஸ்க்கு பண்றாங்க சார். பொழக்கறாங்க, பொழந்து கட்டுறாங்களே. 2K கிட்ஸ் அப்படிதான் சார். அவங்கள விட்டு தள்ளுங்க சார். ஏன்னா கார்த்தி காலையில இருந்து நான் 10 மணிக்கு மேல பொலிட்டிக்கல் வெறி வந்துருது சார். உள்ளார ஒரு ஆத்தா வந்துற மாதிரி வந்துருது சார். கொஞ்சம் கட்டுப்படுத்தி விடுங்க சார் ஏதாவது. அதனாலதான் 2 நாளா வந்து ஒரு லவ் மூட்ல போனோம். இன்னைக்கு எவன் வந்து லவ் மூடுக்கு போனோம். இப்ப திரும்ப வந்தா திரும்ப திரும்ப யாரும் தெருவில் இழுத்து விட்டுறாங்க. எவனோ ஒருத்தர் வர வர சண்டைக்கு வர மாட்டானுங்க, டம்மியா வரானுங்க எல்லாரும். மாறுவேஷத்துல வர இன்னும் இந்த விஜய் ஃபேன்ற ஒரு இது மாறுவேஷத்தை வந்து மாட்டிக்கிறானுங்க. புரியல. அந்த நண்பன்லாம் அவரு விஜய் ஃபேன் தான். உனக்கு பிளாக் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்துச்சுல, நீ லென்த்ல அனுப்புற. அவன் யாருன்னு விஜய் ஃபேனே கமெண்ட் போட்டாங்க. அப்புறம் நீ சும்மா நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாதிரியா? விஜய் ஃபேன்ஸே கமெண்ட் போட்டுருக்காங்க. கீழே போய் பாரியா? நீ என்ன கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் டைப் பண்ணி போறதுதான் வீக்கா இருக்கும். டைப் பண்ணி போறதுதான் கீழே வந்து ஈஸியா திட்டு போயிடலாம். பேசுங்க அவன் கையை நீட்டிட்டே இருக்கான். ஐயப்பன் அவன் சிஎஸ்கே கை காமிச்சுக்கிட்டே இருக்கான். நான் பேசணும்னு ஏதோ என்ன பேச போறான் அவன் வந்து இவ்வளவு நேரம் பேசுனது என்ன பேச போறான்? இல்ல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு கொத்தடிமை விஜய் ஃபேனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புரியல ஆக்சுவலா. இல்ல தம்பி நீ மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கியா? அது என்ன அர்த்தம்? இல்ல நான் இப்போ ஒரு ட்வீட் ஷேர் பண்றேன். நான் விஜய் ஃபேனா இல்ல நான் இல்லம்மா நீ மேல ஒரு ட்வீட் மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கியா? அது என்ன? நீ வந்து தம்பி நீ வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் கம் விஜய் ஃபேனா இருக்கலாம். அதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. யார் தைரியமா வந்து நம்ம வந்து நான் ஆமாங்க நான் சப்போர்ட்டருங்க விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசு. அதெல்லாம் வந்து யாரும் வந்து உன்னை யாரும் அடக்கலாம் முடியாது. ராபின்சன் இல்லையா? இல்லம்மா தம்பி இப்ப ராபின்சன் இல்லையா? ராபின்சன் வந்து பேசுறாரு டெய்லி. பாலாஜி சார் நான் மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் டிஎம்கே சப்போர்ட்டர் தான் முன்னாடி இருந்தேன். பட் ஏடிஎம்கே கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு கூட நான் ட்வீட் போட்டிருக்கேன். அப்ப நான் கொத்தடிமையா இல்ல விஜய் ஃபேனா? இல்ல இப்ப நீ எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். என்ன விஷயம், என்ன மேட்டர் அதை ஒண்டி சொல்லு. இல்ல இல்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல நீங்க வந்து சொல்லி தப்பான ஒண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்குறாரு சார். அது வந்து என்னன்னே தெரியாத வந்து அவன் என்னன்னே தெரியாதவனுக்கு அவனுக்கு என்ன ரொம்ப அவனுக்கு தெரியாத வந்து பேசிட்டு கார்த்தி ரொம்ப தப்பு சொல்லாதீங்க. அவமானமா இருக்கா? அவமானம் இல்ல. நீ பேசுறது எல்லாருக்குமே எடுத்தோன்னு அப்படிதான் பேசாதீங்க. ராபின்சன் வந்து எவ்வளவு ஊண்டா வராப்ல, அதெல்லாம் தப்பு. சங்கின்னு சொல்லும் போது உங்களுக்கு இனிக்குதா வாயில சங்கின்னு சொல்லும் போது கொத்தடிமைன்னு சொன்னா மட்டும் கசக்குதா? அப்ப அவன் என்ன சொல்றான் பேரு? சரி அவன் பேரு சங்கி இருக்கு. அவன் குரு எப்படி போடுறாங்க? நாங்க சங்கி குரூப் போடுறோம். இல்ல நான் உன்னை கேக்குறேன். அதே மாதிரிதான் ப்ரௌட் கொத்தடிமைன்னு போட்டுக்கோங்க.
அவன் என்ன பண்றான், கொத்தடிமை தங்கி கொத்தடிமை குரூப் ராபின்சன் மாத்திக்கோ. அவனே போடுறான். என்ன இருக்கு? அது எப்படி யாரு கொத்து யாரு இதுல என்ன கொத்தடிமை தப்பு இல்ல? இருக்கு? இது ஜனநாயக நாடுப்பா. இப்ப இது அணில் வந்து அமைன்னு வச்சுக்கிறாங்கல்ல, இது ஒரு நிமிஷம் அரசாங்க ஒரு நாடு நிமிஷம் இல்ல. ஒரு இது நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் ராஜா படையில இல்ல நம்ம. ராபின்சன் அப்படித்தானே இருக்கீங்க. யாருமே அதுதான் அப்படிலாம் இல்ல. சொல்றேன். இப்ப எதுவுமே அணில் அமைன்னு எல்லாமே மாறும். வச்சுக்கிறாங்கல்ல நீங்க பேரு. தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்லையா ராபின்சன், நீங்க பேரு அணில் அமைன்னு பேரு வச்சுக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் நீங்க ஐயோ, சங்கின்னு சொல்லுங்க, நான் சினிமாவே ஏத்துக்கிறேன்றேன். கொண்டு வர ப்ரௌட் சினிமா சங்கின்னு சொல்லிக்கிறேன். மோதுற மேல நீ இது. கொத்தடிமைன்னு சொன்னா ராபின்சன் ஆமா ராபின்சன் ப்ரௌட் கொத்தடிமைன்னு பாலாஜி சொல்லு. சார், பாலாஜி சார், வேற நான் என்ன? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் அதை கேட்டுக்கோங்க. ஏத்துக்க ரெடியாகு. ராபின்சன் உங்களுக்கு அப்ப நீ என்னை பேசாத. நீ பாரு, அப்ப நீ பேசுறது நிறுத்து, வாயை மூடு. நான் வாயை மூடுற வரைக்கும் அப்படிதான் பேசுவேன். நீ சங்கின்னு சொன்னீங்கன்னா நான் கொத்தடிமைன்னு 100 டைம் சொல்லுவேன். சங்கின்னு நீங்க தான் ஏன் போடுறீங்க? அந்த பிரின்ஸ் ஏகப்பட்ட பேர் அவங்களே அவங்கள சங்கின்னு சொல்லிக்கிறாங்க. நானா சொல்றேன் என்னோட ஐடியில போட்டு 3 வருஷமா பேசும்போது உங்களுக்கு இனிச்சதா? கார்த்தி இப்ப பேசும்போது உங்களுக்கு வலிக்குதா? கார்த்தி அப்படிதான் பேசுவோம். கார்த்தி இல்ல பாலாஜி சார், ராபின்சன் பாலாஜி சார், சொல்றாங்க கார்த்தி. பாலாஜி சார் கேளுங்க. ராபின்சன் அப்படி பேசாதீங்க. சிஎஸ்கே நீங்க வந்து இப்போ ஒரு டைம்ல ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கீங்க, அதானே சொல்ல வரீங்க? ஒரு டைம்ல வந்து எனக்கு இல்ல அவர் சொன்னாங்க இல்லம்மா நான் டிஎம்கே கொத்தடிமைன்னு. தளபதி ஃபேனே இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ இல்லம்மா டிஎம்கே அது தளபதி ஓகே. தான் வந்தா நான் தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்குறேன்னு மேல இல்லம்மா ட்வீட் அதெல்லாம் ஓகே. இல்லம்மா நீ வந்து தளபதியாவும் இருந்துட்டு பிரதர், தளபதி டிஎம்கே ஜென்மத்துக்கு சப்போர்ட்டரும் டிஎம்கேவோட எல்லாம் சேர மாட்டாரு பிரதர். இல்ல எழுதி அப்படிலாம் ஒண்ணும் வச்சுக்கோங்க. கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன்ல எதுவுமே இல்ல நடக்காது, இல்ல எல்லாமே இப்ப நடக்கும். என்கிட்ட அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து சும்மா டெய்லி ட்வீட் போட்டு திட்டிட்டு இருந்த? சிஎஸ்கே உனக்கு அப்படிலாம் என்ன வந்து பிரச்சனை? நீங்க வந்து ராபின்சன் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ராபின்சன் எடுத்துக்கோங்க. ராபின்சன் வந்து அப்படிதான் 2 இவரு சைடும் இருக்காரு. இவரு அவர் வந்து கார்த்திக் இங்க பேசுறாருல கார்த்திக் என்ன கார்த்தி நினைக்கிறாரு? கிட்ட. கார்த்திக் என்ன நினைக்கிறாருன்னா நான் அவரை டார்கெட் இல்ல அவரை நீ டார்கெட் பண்ணல. பேசின சில வார்த்தைகள்லாம் தப்பா இருந்திருக்கு, அதனால ட்ரிகர் ஆயிட்டு. அவர் வந்து நீ வந்து நான் ஏதோ ஒரு ஒண்ணு வச்சு சொல்றேன். பேசுற. நான் ஒண்ணு இல்லம்மா சொல்றேன். இல்ல இல்லம்மா சார், நீ ஓகே. நீ தைரியமா வந்து உன்னுடைய ஸ்டாண்ட் நீ யாரா வேணா இரு, அது தப்பே கிடையாது. சிஎஸ்கே நீ வந்து பயப்படாத யாருக்கோசரமோ. கார்த்திய நம்மள ஒரு 700 பேர் ஸ்பேஸ்ல வச்சு நம்மள இது பண்ண அப்படிலாம் நினைக்காத. நீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது தைரியமா பேசு நீ. பாலாஜி அதனால சார், ஒன்றும் நான் தப்புலாம் ஒண்ணு கிடையாது. சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டேன். அதை நான் இப்ப தேர்ட் எடுத்து ஷேர் பண்ணணும். விஜய் பிஜேபி சப்போர்ட் பண்ணா கூட நான் அது விஜய்க்கு எகெயின்ஸ்டா தான் நான் இருப்பேன். ஓகேவா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏமா உனக்கு இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன்னா சரி சிஎஸ்கே என்னப்பா? பாலாஜி சார் ஒண்ணே ஒண்ணு அது சொல்லுங்க உன் சார். விருப்பம். இல்ல நீங்க உன் விருப்பம். சிஎஸ்கே சரி, நான் அது நான் என்ன உன் விருப்பம். சொல்றேன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் பிஜேபி அது உன்னோட வந்துட்டு விருப்பம். நம்ம நீ கண்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு நம்ம கண்ட்ரி தான். நம்ம கண்ட்ரி வந்துட்டு கரெக்ட் தான் நம்ம கரெக்ட் கண்ட்ரி தான் வந்துட்டு சர்வாதிகாரத்துக்கு கீழே போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. கரெக்ட்மா கரெக்ட். அதாவது சரி ஓகே 75ல எல்லாம் சரி, அது நீ சர்வாதிகாரத்துல இந்த நினைச்சுக்க, அது கண்ட்ரி உன் பிரச்சனை. தம்பி. இந்த சிஎஸ்கே கண்ட்ரி உன் பிரச்சனை, அதை நீ நினைச்சுக்கோ. எமர்ஜென்சி என்ன தெரியுமா? ஆமா சிஎஸ்கே எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்ன தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. இவனுக்கு என்னங்க படிச்சுட்டு வாங்க, தெரியும்? அதான் இவனுக்கு போயிட்டு. என்ன தெரியும்? இல்ல அதான் தம்பி, சொல்றேன். இவனுக்குலாம் ஒண்ணு தமிழ்நாடு இந்த கொத்தடிமையா ஸ்டேட் இருப்பானுங்க, இதெல்லாம் வந்து தெரியாது, ஆளுங்க சொல்லக்கூடாது. இந்த இருப்பானுங்க. கண்ட்ரி எல்லாம் அவ்வளவுதான். ஒரே சர்வாதிகாரம் குடும்பத்துக்கு, எல்லாம் ஆக்கவே நேரு முடியாது. குடும்பத்துக்கு மக்கள் நேரு தான் குடும்பத்துக்கு சொம்படிக்கணும். இல்ல இல்ல இங்க இருக்க இருங்க. திராவிட குடும்பத்துக்கு சொம்படிக்கணும். வேற என்ன இல்ல தெரியும்? இல்ல விடு இல்ல இல்ல சார், இவனுங்க இப்படி சொன்னாதான் இல்ல சார் இல்ல புரியும். ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. அவன் இவனுக்கு சர்வாதிகாரத்தை பத்தி பேசுறானுங்க. இவனுக்கு இல்ல என்ன சார், தெரியும்? பாலாஜி இவனுக்கு சார், சர்வாதிகாரத்தை பத்தி இல்ல இல்ல இங்க இல்ல வந்து பண்ணல இல்ல இந்தியா, இல்ல இது இங்க வளராது. இங்க வந்து இத்தனை வந்து இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசுறாங்களே, அதுக்கு காரணமே என்ன? காங்கிரஸ் தான். எத்தனை கவர்மெண்ட்டை கலைச்சிருக்கீங்க? இன்னைக்கு பேசுற திமுக கவர்மெண்ட்டை 2 டைம் கலைச்சிருக்கு காங்கிரஸ். அது சர்வாதிகாரம் இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து ஒன்னா சேர்ந்துட்டீங்க நீங்க அப்படின்னா பழசு இருக்காங்க. சொம்பிடிப்பீங்களா இப்ப நீங்க? கரண்ட் ஜெனரேஷன்ல குதிரை பேரம் பண்றது யாரு? அதிகமா குதிரை பழசுக்கு பேரம் பண்றது வந்துட்டு பிஜேபி தான். ஃபுல்லா இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? பாலிடிக்ஸே குதிரை பேரதாமாப்பா. பாலிடிக்ஸ்ல மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க தெரியுமா, அதுவே ஒரு குதிரை பேரம் தான் தெரியுமா. சிஎஸ்கே பிரதர், இல்ல இல்ல நம்ம இல்ல ஒண்ணு சார் சார் கத்துக்கணும். ஓகே மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஓட்டு போடலன்னா கத்துக்கணும். தமிழ்நாட்டுல எல்லாம் இல்ல நீ இல்ல மத்த ஸ்டேட்லயாவது பரவாயில்ல, இல்ல தமிழ்நாட்டுல எல்லாம் காசு கொடுக்கலன்னா ஓட்டே போட வர மாட்டான் உனக்கு. இல்ல இல்ல புரியுதா? நம்ம மக்களே குதிரை குதிரை பேரமா? பேரத்துக்கு இல்ல போயிட்டான். குதிரை நீ பேரத்தை என்னவா பேசு. வந்து இல்ல நீ குதிரை ஏதோ பேரத்தை ஒண்ணு பேசுற. பேசுறானுங்க. ஆடு மாதிரி பட்டியல அடைச்சு வச்சுட்டு ஓட்டு வாங்குனீங்க நீங்க. நீங்க குதிரை பேரத்தை பத்தி பேசுறீங்க. எம்எல்ஏ காசு கொடுத்து பத்தி பேசுறீங்க நீங்க. ஆட்டை அடைக்கிற மாதிரி பட்டியல அடைச்சு வச்சு பட்டி வந்து வச்சு ஈரோட்டு எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குனீங்க. ஊவத்தூர்ல அந்த எல்லாம் ஓட்டு என்ன வாங்கினவர் வந்து நடந்துச்சு? ஜெயில தூக்கிட்டு இருக்காருன்னு வந்துருவ நீ. வச்சுக்கோங்க. இல்ல பை எலெக்ஷன்லாம் அப்படிதான் எது? இருக்கும் கார்த்தி. பை எல்லாம் எலெக்ஷன்லாம் எல்லாம் லோக்கல்ல இல்ல நடக்கிறத அதை எலெக்ஷன் அதை அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கும். இவனுக்கு உங்களுக்கு அந்த பை ஜனநாயகம் எலெக்ஷன் பேசுறானுங்க. தான். இவனுக்கு ஜனநாயகம் பேசுறானுங்க. இவனுக்கு என்னென்னமோ இல்ல பை பேசுறானுங்க சார். எலெக்ஷன்லாம் வாயில அப்படிதான் வந்து இருக்கும் 4 கார்த்தி. வார்த்தை நீங்க பை தான் காசு பேசுறானுங்க. கொடுத்து எலெக்ஷன்லாம் ஒரு வந்து ஆளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. சர்வாதிகாரம்ன்றானுங்க, ஜனநாயகன்றானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க சார். இவனுங்க புதுசு இல்ல புதுசா பை பேசுறானுங்க. எலெக்ஷன்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இல்ல பாலிடிக்ஸ்னு வந்துட்டா எல்லாம் ஜெயிக்க தான் பாப்பான் தம்பி. மக்களை சார் வந்து அதுல குதிரை சார் பேரமா பாலாஜி சார் சொல்றல்ல. நீங்க பாருங்க சார்,
ராபின்சன் வந்து எவ்வளவு இல்ல ராபின்சன்லாம் வந்து சிஎஸ்கே நீ ராபின்சன் கிட்ட கத்துக்கணும். ராபின்சன்லாம் வந்து இப்படிதான் பேசுவாப்ல ஃபர்ஸ்ட். இப்போ எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி ஆகி ஆமா கார்த்தி அப்படிதான் என்ன எப்படியான நம்ம கிட்ட திட்டம் வாங்க முடியாம மாறிட்டாரு. வேற வழி இல்ல. டெய்லி கழிவு ஊத்துறானுங்களே அப்படின்னு சொல்லி மாறிட்டாரு ராபின்சன். அந்த மாதிரிதான் நீ டெய்லிவா மாறிடுவ. நீ கொஞ்சம் பொறுமையா இல்ல சார். ஒரு தமிழ்நாட்டுக்கு அவங்க சரி ஓகே தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கிறதுனால அவங்க வந்து சென்டர்ல பிடிக்க போறது இல்ல. எதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய இது இம்பாக்ட் காட்டணும்? மோடி எதுக்கு இத்தனை டைம் வராது? ஏன் சார் அவரை பார்த்து மோடி வராது. ஏன் கத்துக்கணும்? ஏன் இந்த டைம் மோடி வராது? மோடி வராது. இல்ல ஒரு நிமிஷம் சொன்னாலும் கோச்சுக்கிறானுங்க. கொத்தடிமன்னு சொன்னாலும் கோச்சுக்கிறானுங்க. அவங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுல கேக்குதா கேக்குதா கேக்குதா? கொத்தடிமை வரையும் பேசாதியா இரியா. மோடி எப்போ வந்தாரு கடைசியா தமிழ்நாட்டுக்கு? ஆமா இப்ப இந்த ராமர் கோயில் இதுக்கு ராமேஸ்வரம் வந்தாரு. என்ன ஜனவரியில வந்தாரு, பிப்ரவரியில வந்தாரு, மார்ச்ல கேலோ இந்தியாக்கு வந்தாரு. கேலோ இந்தியாக்கு வந்தாரு. யாரு பத்திரிக்கை வச்சா? ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு. இருங்க ராம் டெம்பிளுக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு. என்ன விளையாடுற சார்? இந்த கடைசி இதுக்கு இவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணணும் அவசியம் இல்ல சார். இல்ல அவர் வராரு அவர் வரல உனக்கு என்ன ராபின்சன்? அவர் வராருன்னா அவங்க நமக்கு என்ன? அதனால நீங்க வந்து பண்ணக்கூடாது. அவரை பார்த்து வந்து கத்துக்கணும் எப்படி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு இப்ப அந்த டைம்ல கலைஞர் அண்ணா பேச்செல்லாம் எழுச்சியில எல்லாம் அப்படி எழுந்திருப்பாங்க. அது மாதிரி எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? சிஎஸ்கே பிரதர் கிட்ட சொல்றேன் நான். இல்ல இன்னைக்கு வந்து எழுச்சி எல்லாம் பேசினா கலாச்சி விட்டுருவாங்க. இன்னைக்கு எழுச்சி உண்மைதான் சார். இல்ல சார் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ராபின்சன், அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க பேசி ஒருத்தரங்களா மாத்திர முடியும். இன்னைக்கு ஒருத்தர பேசுனீங்களா சோசியல் மீடியால கலாச்சி ஆகிட முடியும். அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற சொல்லுவார் சார். 5 மணி நேரம் உங்க அப்பா அதெல்லாம் அப்படி இல்ல சார். இல்லம்மா எம்ஜிஆரும் இருந்தாலுமே கலாசி விட்டுருவாங்கன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு சோசியல் மீடியா ஏஜ்ல எல்லாரையுமே ஜோக்கர் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல சார் இப்ப வந்து நீங்க எழுச்சி நாட்டை பத்தி பேச முடியாது. நீங்க வேற ஏதோ ஒரு உங்களுக்கு நீங்க நம்புறத பத்தி பேசலாம்ல. எப்படியாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கூட்டம் வரணும் வந்தா அதானே சார். இல்ல அது வந்து எல்லாரும் தானே பண்றாங்க. இப்போ எல்லா கோயில்லயும் சர்ச்சிலயும் மசூதிலயும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்கல்ல. இப்ப அத மாதிரி அவர் வந்து டார்கெட் பண்றாரு. போய் இப்ப ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்களும் ஒரு முஸ்லீம் கமிட்டிங்களா அவங்க ஓப்பனா ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு பண்றதும் இவங்க பண்றதும் வேற இல்ல சார். டிஃபரெண்ட் வே சார். பட் அவங்களும் ஓப்பனா தானே பண்றாங்க. அவங்களும் ஓப்பனா தானே பண்றாங்க. இல்ல சார் அவங்க வே ஆஃப் பாலிடிக்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இல்லங்க அவங்க வந்து ஆன்டி பிஜேபியா இருக்காங்க. இவர் வந்து இந்து. இப்ப நீ ஆன்டி பிஜேபி இருக்கா, இந்து கன்சல்டேஷனுக்கு இவர் பேசுறாரு. 2 பேரும் ஒன்னாதான் பண்றாங்க. 2 பேரும் ஒரே பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க. புரியுதா ராபின்சன்? சார் அப்படி முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க பிஜேபி ஆன்டி பிஜேபி அது மட்டும் கிடையாது. மக்களோட நாட்டு மக்களோட நல்லது கெட்டது அதான் நான் சொல்ல வரேன். சரி இல்லம்மா அதுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணா யாராவது எதிர்க்கணும்ல. இப்ப நீ வேற யாரை சப்போர்ட் பண்ணணும்? எடப்பாடியை சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்றியா தம்பி? சொல்லு, எடப்பாடியை சப்போர்ட் பண்ணலாம்ன்றியா? இந்த எலெக்ஷன்ல என்னோட ஸ்டாண்ட் கூட நான் ஓட்டு போட போறது கிடையாது. நான் இந்தியால இல்ல இருந்தாலும் யாருக்கு போடணும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பான பிபி உள்ள வரக்கூடாது. அது மட்டும் தான். இல்லம்மா யாருக்கு போட போற சொல்லு. அது சொல்லு. யாராவது போடுதானே வேணும். நாம் தமிழருக்கு போட போறியா? இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா உன்னோட ஸ்டாண்ட் என்ன அத சொல்லு. காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிக்கு போட போற அவ்வளவுதானே. இப்ப பிஜேபி வரக்கூடாதுன்னு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு போட போற. ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உன் ஸ்டாண்ட் அதுதான். அதுல என்ன தப்பு? தைரியமா சொல்லு. நீ ராபின்சன் அப்படிதான் பண்ண போறாப்ல. ராபின்சன் 2026ல தளபதிக்கு போடுவாங்க. அது ஓகே அப்ப விட்டுரு. அது அவரே வரலையே. இப்ப
இப்ப 24 தளபதி வரல. ஐயோ, ரெண்டு பேரும் இங்க பாரு, ரெண்டு பேரும் இந்தியா விட்டு வெளில இருக்கீங்க. அங்கேயே ஓட்டு போட்டு ரெண்டு அங்கேயே பேரும் ஓட்டே போட மாட்டீங்க. ரெண்டு இல்ல பேரும் அங்கேயே காங்கிரஸ் ஓட்டு போட்டு ஐயோ, அங்கேயே நாங்க காங்கிரஸ் தபால் ஜெயிக்குவீங்க. ஓட்டு தபால் ஓட்டுக்காக இனிமே நாங்க முறையை இது எழுதி அங்கேயே போடுறோம். இல்ல அங்கேயே ஏன் ஓட்டு போட்டு ராபின்சன் அங்கேயே நீ வந்துட்டு காங்கிரஸ் போக ஜெயிக்குவீங்க. கூடாது? ஏன் நீ சென்னைக்கு இந்தியா வந்துட்டு போக கூடாது வேற ஓட்டுக்கு? இல்ல சார், இவ்வளவு பேசுறீங்க, 2026 வாய்க்கு சொல்றேன் பேசுறீங்க. சார். இல்ல, மோடியை தூக்கடிச்சிட்டு போறீங்க வந்து 2026 ஒரு 6 மாசம் ஒரு லாங் லீவ் போட்டு வந்துருவோம் சார். அங்கதான் எதுக்கு சார் இருப்போம். எதுக்கு? எலெக்ஷன் முன்னாடி ஒரு 6 மாசம் வந்து லாங் லீவ். அவன் சொன்ன லாஜிக் இருக்கு. நீயே அஜித் ஃபேனு, நீ ஏன் சொல்றத? அஜித் ஃபேனா? அஜித் ராபின்சன் அஜித் ஃபேனா? அது ராபின்சன் அஜித் நெய்யா ஃபேன் support தெரியாதா? பண்ணியும். அப்படியா அஜித், ஆமா தெரியாதா அது? ராபின்சன் அப்படியா? அஜித் ஃபேன் இல்ல சார், அஜித் வெறியன். என்னையா இவ்வளவு நேரம் ஏதோ தளபதினு பேசிக்கிட்டு இருந்தா? சார் துணிவு ரியல்னு பேசிட்டு இருந்தாரு சார் அவரு. ராபின்சன் சினிமா வேற தளபதி சார், தளபதி சினிமா ஸ்டாலின் வேற, சார். பாலிடிக்ஸ் வேற சார். 3 மணி நேரம் சினிமா சார். படம் முடிஞ்சு பாக்ஸ் இல்ல இல்ல ஆஃபீஸ் இப்ப சண்டை போடுவோம் சார். ராபின்சன் என்ன ஒரு கிட்லாம் சினிமால எடுத்து வந்து பாருங்க. 5 அஜித் வருஷம் ஃபேனு? இருக்குல்ல சார். இல்ல நீ சினிமால அஜித் ஃபேனு, பாலிடிக்ஸ்ல சார் விஜய் ஃபேனா? ஒருத்தன் இங்க பாருங்க சார், ஒருத்தன் வந்து டிவிகேன்னு நடிக்கிறான், இன்னொருத்தன் டிவிகேக்கு சப்போர்ட்டர் மாதிரி நடிக்கிறான். ரெண்டு பேருமே டிவிகே இல்ல இல்ல, கிடையாது. நான் எங்க இவன் சப்போர்ட் டிவிகேக்கு எகின்ஸ்டான ஆளு, நான் இவன் என்னைக்கு சப்போர்ட் டிஎம்கே ஆளு. ரெண்டு பேத்துக்கு ஏய், ராபின்சன் நீ இருக்கியே, சார். நான் கொஞ்ச நேரத்துல நானே நம்பிட்டேயா. இல்ல ப்ரோ, இல்ல கார்த்திக் ப்ரோ, நீங்க இப்படி சொல்லிட்டாவணும்னா டிவிக்கு எகெயின்ஸ்ட் டிஎம்கே சப்போர்ட் இல்ல இல்ல ஐயோ கார்த்தி அதெல்லாம் சொல்லாத. என்னைய சொல்றேன். இல்ல இல்ல சரி, உங்களை சொல்லமா இவர ராபின்சனை சொல்றாங்க. நீங்க வந்து டிவிக்கு சப்போர்ட்டர் தான், அது தெரிஞ்சிருச்சு. 2026 நீங்க டிவிக்கு தானே ஓட்டு போட போறேன்னு. அது விடுங்க சிஎஸ்கே. இப்ப கார்த்தி உங்களை வந்து ஏதோ ஒண்ணு சொன்னா கூட நீங்க ஏன் கோச்சிக்கிறீங்க? உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. ஆமா நீ சொல்லிட்டுப்பா, அதனால என்ன, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க தைரியமா. புரியுதா? இப்ப நீங்க அதுக்கு அகைன்ஸ்டா பேசும்போதுதான் உங்களை ஏதோ குத்துதுன்னு சொல்லி. இல்ல இவர் சொல்றத கேட்ட இப்ப என்னோட மென்சல்ல வந்துட்டு 4-5 சங்கிங்க வந்துட்டு கொத்தடிமைன்னு சோசியல் மீடியால இருக்க. நீ அப்படிதான் சோசியல் சொல்லுவோம். மீடியால ஏதாவது எல்லாரும் திட்டதானே செய்வாங்க. சாணி மேல அடிச்சா படம் தான் செய்யும். அது கத்திட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ராபின்சன் எல்லாம் புரியுதா? டெய்லி நேத்துக்கெல்லாம் ராபின்சனுக்கெல்லாம் வாழ்க்கையே 10 பேர் போயிருக்கும். பிளாக் பண்ணிட்டு போயிட்டே ஆ. இருக்கும் ஜி. சங்கி குரூப் எல்லாம் கத்திட்டு இருக்கோம். நீங்க இல்ல இல்ல கண்டுக்க போறீங்க. தம்பி, இன்னொரு கருத்தை சொல்லுங்க. இப்ப நீங்க 2026 டிவிகே போடுவீங்களா? எனக்கு வந்துட்டு இல்ல சிஎஸ்கே நார்மலாவே இல்ல கார்த்திக் இல்ல இல்ல மாதிரி இந்த பிளாக் பண்ணிட்டு ஓடுற பழக்கமே கிடையாது. இல்ல சிஎஸ்கே ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. பிளாக் பண்ணிட்டு ஏன் நேத்துக்கெல்லாம் ஓடுற? வந்து ராபின்சனுக்கு வாழ்க்கையே போயிருக்கும். புரியுதா? சார், வாழ்க்கையே தொலைச்சிருப்பாரு அவர்லாம். சார், அவரே உங்க அவ்வளவு wife தைரியமா கேட்டு வந்து நீங்க பாருங்க. பேசி இன்னைக்கு ஒரு சார், கவிதை எல்லாம் போட்டு இருங்க. செட்டில் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அதுக்கெல்லாம்? ராபின்சன் மாதிரி தைரியமா இரு. சார், என் ஒய்ஃப் யூடியூப்ல கேட்க மாட்டாங்க சார். கேட்டுட்டு ஏன் சார் இன்னைக்கு வாழ்க்கை போச்சுன்னு சொல்றாரு அவரு. ஏன் இப்படி சொல்றாருன்னு கேக்குறாங்க சார். ஏன் சார் இப்படி சொல்றாங்க? என் ஒய்ஃப் சொல்றாங்க, நம்ம சென்னைக்கு வந்தோம்னா பாலாஜி சாரையும் கார்த்தியும் பார்க்கணும். ஏன் வந்து ஐயோ இல்ல ராபின்சன் ப்ரோ, உங்களோட ட்விட்டர் ஐடி வந்துட்டு உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா இதான் உங்களோட ட்விட்டர் ஐடி அப்படின்னு? ஏங்க அவர் actually பேசுறத நானே பேசுறதுக்கே இல்ல அவங்க இல்ல கேட்பாங்க. வேற ஒரு ஐபோன்ல லாகின் பண்ணி வச்சிருப்பேன். அவங்க கேட்க மாட்டாங்க. எப்பயாவது நோட்டிபிகேஷன் வரும்போது கேட்பேன். பட் நேத்து அவங்க வந்து கேட்கல. அப்புறம் யூடியூப்ல தான் கேட்டு சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கார்த்தி இல்லை. உன்னோட சேர்ந்து என்னையும் இழுக்கிறாயா பாரு. எல்லாரும் வந்து என்ன வந்து மீட் பண்ணோன்றாங்களாம். ஏன் இப்படி? சார், அரசியல் அதெல்லாம் சாதாரண சார். இல்ல சார், குடும்பம்னா வந்து இதெல்லாம் ஒரு சிஎஸ்கே matter. நீங்க வந்து ராபின்சன் ப்ரோ, எங்க வீட்டுல எல்லாம் என் ஒய்ஃப்க்குலாம் நான் ட்விட்டர்ல இருக்கிறேன்றதே தெரியாது. அப்படி இருந்தா கூட என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விஜய்னு பேசி விஜய் ஃபேனா இருக்கிற எங்களை விஜய் நீங்க வெறுக்க எங்க வச்சுட்டு போறாங்க. கன்னியாகுமரியா? நீங்க ஆமா கன்னியாகுமரி ஆமா நாகர்கோவில். அவர் பேசுறத பார்த்தே தெரியலையா? கன்னியாகுமரி தான். நான் நாகர்கோயில கன்னியாகுமரி தான். பட் கேரளா பார்டர் அந்த அதான் நாகர்கோயில் கேரளா தான். பார்டர். ஓகே ஓகே. நாகர்கோயில் தான் குளச்சல் பார்த்தாலே நீங்க? தெரியுது. ஆ குளச்சல் குளச்சல்ல ப்ரோ. நான் வந்துட்டு எனக்கு எண்டு இந்த நீரோடி தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ராபின்சன் ராபின்சன் நீங்க எந்த ஏரியா? சார், நான் பச்சை தமிழன் சார். முகப்பேர் சார். ஆ என்ன சார் நீங்க என்னை போய் அவனுக்கும் இப்படி சொல்றீங்க? நாகர்கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அவனுக்கு சார், நாகர்கோயில்ல தெரியாது. அதான் எனக்கு அவர் குளச்சல்னு கேட்டாரு, அதனால நான் சொன்னேன். எனக்கு இல்ல வந்துட்டு இல்ல சும்மா இல்ல, நிறைய நீங்க பேசுறது மலையாளம் கலந்து தமிழ் இருக்கிறதுனால நாகர்கோயில்காரங்க தான் அப்படி பேசுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஊர்லாம் அடிச்சு விடுறாரு. அவ்வளவுதான். சார், இங்க எல்லாருமே அவங்க தான் சார் இருக்காங்க. அவங்களும் தான் சார் இருக்காங்க. சரி ஓகே சார், மணி 2:45 ஆச்சு, முடிச்சுக்கலாம். சரி சரி. ஓகே.